सब लोग सो गए क्या? कितने जन जागे हैं? हालेलुया बोलो। कितने जन सोए हैं? हालेलुया बोलो। देखो सब लोग सोए हैं। प्रभु यीशु के नाम से हम आप सभी का स्वागत करते हैं। कल आपने प्रभु का वचन सुना। आज भी आप प्रभु का वचन सुनने वाले हैं। ये प्रभु का वचन ही आपका जिंदगी को बदल सकता है, आपके जीवन को एक नया मोड़ में ला सकता है, आपके जीवन में बहुत सारे आशीष और आपके जीवन में बहुत सारा आनंद ला सकता है। हालेलुया, हालेलुया। इसलिए हम आप सबसे विनती करते हैं, कृपया करके इस संदेश को सुनिएगा। इसमें पवित्र बाइबल से सिखाया जा रहा है, प्रभु यीशु मसीह के बारे में सिखाया जा रहा है। इसलिए आप कृपया करके अपने घर मत जाइए, इसमें आप बैठकर जरूर सुनिएगा, ये आपका जीवन को बदल सकता है। நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களிடம் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன்। मैं सबसे पहले परमेश्वर को धन्यवाद देना चाहूंगा जिन्होंने मुझे बुलाया और उद्धार किया और इस मंच में खड़ा होकर प्रचार करने का मौका दिया। நான் முதலாவதாக தேவனுக்கு நன்றி செலுத்துவேன்। என்னை அவர் அழைத்து என்னை அவர் ரட்சித்து உங்கள் எல்லாருக்கும் முன்பாக தேவனுடைய செய்தியை கொண்டு வருவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார்। दूसरा यहाँ के इन जवान भाइयों के जो यूथ प्रेयर फेलोशिप में है, उनको मैं धन्यवाद देना चाहूंगा जिन्होंने मुझे योग्य समझकर इस मंच पर खड़ा किया है और प्रचार करने का मौका दिया। இரண்டாவதாக YPF வாலிபர்களுக்கு நான் நன்றி செலுத்துவேன்। அவர்கள் என்னை இங்கு அழைத்து வந்து உங்களுக்கு செய்தி கொடுப்பதற்கு என்னை ஒரு மனிதனாக அவர்கள் நினைத்து என்னை அழைத்திருக்கிறார்கள்। आप लोग ये दुनिया में अंधविश्वास को देखे होंगे। நீங்கள் अनेक மூட நம்பிக்கைகளை இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள்। रास्ते में बिल्ली का रास्ते में जाते समय बिल्ली आड़े में आ जाएगा तो उसे अशुभ मानते हैं। ஒருவேளை நம் வழியில் சென்று கொண்டிருக்கும் போது பூனை நமது வழியை கிராஸ் பண்ணிவிட்டுனா அது ஒரு மூட நம்பிக்கை நம்ம நினைப்போம், அது ஒரு தடங்களா நினைப்போம்। या तो घर में छिपकली आवाज दे तो उसको भी अशुभ मानते हैं। ஒருவேளை பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா அதையும் நம்ம ஒரு தவறான சகுனமாக நம்ம நினைப்போம்। एक राजा था, ஒரு ராஜா இருந்தார், वो भी ऐसा ही अंधविश्वास करता அவர் था। இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையினால நிறைந்தவரா இருந்தார்। वो मानता था सवेरे उठकर मुझे खुद का चेहरा देखना है, तब मेरा जीवन वो दिन पूरा अच्छा जाएगा। ஒரு நாள் அவர் இப்படி நினைத்தார், நான் காலையில எந்திரித்து என்னுடைய முகத்தை நான் பார்த்தால் தான் என்னுடைய நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கும் என்று நினைத்தார்। इसलिए वो सवेरे उठते ही आईने में अपना चेहरा पहला देखता, फिर अपना कामकाज शुरू करता। இதனால அவர் தினமும் காலையில எந்திரித்து கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து விட்டுதான் மற்ற காரியங்களை ஆரம்பிப்பார்। लेकिन एक दिन वो आईना देखना भूल गया। ஒரு நாள் அவர் கண்ணாடியை பார்ப்பதற்கு மறந்து விட்டார்। वो जाकर के खिड़की खोला, அவர் ஜன்னலை திறந்தார், वहाँ पर उसको एक भिखारी दिखाई दिया। அப்பொழுது அவனுக்கு எதிரே அந்த ஜன்னலில் இருந்து ஒரு பிச்சைக்காரன் எதிரில் பட்டான், கண்ணில் பட்டான்। इसने भिखारी को देख लिया और भिखारी भी इनको देख लिया। அவர் அந்த பிச்சைக்காரனை பார்த்தார், பிச்சைக்காரனும் இந்த ராஜாவை பார்த்து விட்டான்। उसको देखते हुए ये पीछे मुड़ा तो इसके सिर पे मार लग गया। அவர் அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே இங்க பின்னாடி திரும்பும் பொழுது அவருக்கு மண்டையில் அடித்து விட்டது। अभी मार लग के इसका सिर में खून बह रहा था। அடிபட்டவுடன் தலையிலிருந்து அந்த ராஜாவின் தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்து விட்டது। राजा को बहुत गुस्सा आ गया। அப்பொழுது ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்தது। कितना खराब चेहरा है इस भिखारी का, எவ்வளவு கேவலமான இந்த முகம் இந்த பிச்சைக்காரனுடையது। इसका चेहरा देखते ही देखो मेरा सिर पे मार लग गया। பிச்சைக்காரனை பார்த்த உடனே என்னுடைய தலையில் அடிபட்டு விட்டது, और देखो खून बह रहा है, இப்பொழுது ரத்தம் வருகிறது, मैं इसको नहीं छोड़ूंगा, நான் இந்த பிச்சைக்காரனை விடுவதில்லை என்று जरूर सजा दूंगा, இவனுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னார்। उसने अपने सिपाहियों को बुलाया। அப்பொழுது ராஜா தன்னுடைய சேவர்களை அழைத்தார், तुम लोग उस सिपाही को पकड़ के लाओ, அந்த பிச்சைக்காரனை கூட்டிக் கொண்டு வாருங்கள், उसका चेहरा देखा तो मेरा सिर पे मार लग गया, அவனுடைய முகத்தை பார்த்து என் தலையில் அடிபட்டு விட்டது, आज हम उसको कड़ी सजा देंगे। இதனால் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்போம்। वो सिपाही जाके उस भिखारी को पकड़ के लाए சேவர்கள் சென்று அந்த பிச்சைக்காரனை அழைத்து வந்தார்கள், और उसके सामने खड़ा कर दिए அவர் ராஜாவுடைய எதிரே அவனை நிறுத்தினார்கள்। और उससे राजा कहने लगा, ராஜா அவனை பார்த்து சொன்னார், तेरा चेहरा
कितना खराब है। உன்னுடைய முகம் எவ்வளவு கெட்ட முகமாய் இருக்கிறது. देख, आज मैं तेरा चेहरा देखा तो मेरा सिर पे मार लग गया। இன்னைக்கு உன்னுடைய முகத்தை பார்த்தேன், பார்த்த பிறகு என் தலையில் அடிபட்டு விட்டது. इसलिए इसके आगे तेरा चेहरा कोई नहीं देखेगा। இதற்கு பின்பாக உன்னுடைய முகத்தை யாரும் பார்க்காதபடி செய்ய போகிறேன். इसलिए मैं तुझे आज मौत का सजा देने वाला இன்று हूँ। உன்னை கொலை செய்ய போகிறேன். कौन सा सजा देने वाला हूँ? தண்டனை என்ன தண்டனை அவனுக்கு கொடுக்க போறாரா? मौत का सजा देने वाला உன்னை हूँ। கொலை செய்கிற தண்டனை அவனுக்கு கொடுக்க போகிறேன். और वो सिपाही से कहा इसको फांसी दे दो। அவருடைய சேவர்களை பார்த்து சொன்னான், இவரை தூக்கில தொங்க விடுங்கள். और तब वो भिखारी ने क्या किया? அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் என்ன சொன்னான்? वो राजा को देख के हंसने लगा। ராஜாவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். ये राजा बहुत आश्चर्यचकित हो गया। ராஜா இதை பார்த்து அவர் வியப்பில் வாழ்ந்தார். अरे हमने इसको मौत की सजा दिया, लेकिन ये हमको देख के हंस रहा है। நான் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறேன், அவன் இந்த பிச்சைக்காரன் என்னை பார்த்து சிரிக்கிறானே. वो पूछने लगा क्या हुआ तुझे? அவர் ராஜா கேட்டா, என்ன ஆயிட்டு உனக்கு? क्यों मुझे देख के हंस रहे हो? எதற்காக என்னை பார்த்து சிரிக்கிறாய்? तब वो भिखारी ने कहा அப்ப அந்த பிச்சைக்காரன் சொன்னான், मेरा चेहरा इतना खराब है कि आप मुझे देखे तो आपके सिर पे मार लगा। நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள், என்னுடைய முகம் ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது, அதை பார்த்த உடனே உங்கள் தலையில் அடிபட்டு விட்டது என்று. लेकिन मैंने आज आपका चेहरा देखा तो आज मुझे फांसी की सजा मिल रही है। ஆனால் நானும் உங்களுடைய முகத்தை தான் என்று பார்த்தேன், ஆனால் உங்கள் முகத்தை பார்த்ததினாலே எனக்கு மரண தண்டனை கிடைத்து விட்டது. तब राजा को अपना अंधविश्वास का एहसास हुआ। அப்பொழுதுதான் அந்த ராஜாவுக்கு தன்னுடைய மூட நம்பிக்கை குறித்து அவருக்கு தெளிவு வந்தது. तब से वो राजा अंधविश्वास करना छोड़ दिया। அப்பொழுது அந்த ராஜா அந்த மூட நம்பிக்கைகளை விட்டுவிட ஆரம்பித்தார். उस भिखारी को भी मौत की सजा नहीं, वो उसको सजा को रद्द कर दिया। அப்போ அந்த பிச்சைக்காரனுக்கும் அவனுடைய மரண தண்டனையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். हम प्रिय लोगों में से बहुत सारे ऐसे ही अंधविश्वास में डूबे रहे। பிரியமானவர்களே, நாமும் இப்படித்தான் அநேக வித மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருக்கிறோம். लेकिन मेरा बाइबल क्या कहती है? என்னுடைய வேதாகமம் என்ன சொல்கிறது? परमेश्वर ने हर दिन को अच्छा बनाया है। தேவன் எல்லா நாட்களையும் நல்ல நாளாக மாற்றி இருக்கிறார். अगर आपको कोई भी दिन शुभ रहना है, अच्छा रहना है तो ஒருவேளை எந்த ஒரு நாளில் உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும், நல்ல காரியமாக இருக்க வேண்டுமானால் आप सवेरे उठ के यीशु से प्रार्थना करके उस दिन को शुरू करके देखिए। காலையில எழுந்து தேவனிடத்தில் ஜெபித்து அந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். वो दिन आपके लिए बहुत शुभ रहेगा। அந்த நாள் உங்களுக்கு மிகுந்த நல்ல நாளாக இருக்கும். आप कोई भी धंधा या काम शुरू करते समय प्रार्थना करके यीशु से प्रार्थना करके शुरू करके எந்த देखिए। ஒரு வேலையோ எந்த ஒரு வியாபாரமோ நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் செபித்து விட்டு ஆரம்பிங்கள், அந்த நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். इस बात को हमने अनुभव किया है, இந்த காரியத்தை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். इसलिए हम आपको बता रहे हैं। இதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். आइए हम आज प्रभु का वचन से कुछ बातें सीखने वाले இன்று हैं। நம் தேவனுடைய வார்த்தைகளை சிலவற்றை நாம் பார்ப்போம். कल हमने देखा था प्रभु यीशु मसीह किस उद्देश्य से ये दुनिया में आए। நேற்று இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்று நாம் பார்த்தோம். पहला उसमें देखा था कि प्रभु यीशु मसीह पापियों को उद्धार करने के लिए आया। முதலாவதாக அதிலே இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார் என்று பார்த்தோம். दूसरा हमने देखा प्रभु यीशु लोगों को शांति देने के लिए आया। இரண்டாவதாக இயேசு சமாதானத்தை தருவதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்த்தோம். तीसरा हमने देखा था कि प्रभु यीशु मसीह ये दुनिया में ज्योति बनकर आया, மூன்றாவதாக இயேசு இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார் என்று பார்த்தோம். ताकि अंधकार में फंसे हुए लोगों को रोशनी दे सके। இதனாலே இந்த இருளில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் வெளிச்சத்தை கொடுக்கலாம் என்றார். और फिर हमने देखा प्रभु यीशु मसीह खोए हुए को ढूंढने और उनका उद्धार करने आया। அதன் பின்னாக இயேசு இந்த உலகத்தில் தொலைந்து போனவர்களை தேடி வந்தார் என்று பார்த்தோம். फिर हमने देखा पिता परमेश्वर को हमें दिखाने के लिए प्रभु यीशु मसीह அதன் பின்பாக இயேசுவானவர் பிதாவாகிய தேவனை நமக்கு காண்பிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று பார்த்தோம். आज हम देखने वाले हैं कि प्रभु यीशु मसीह कितना बड़ा सामर्थ्य है करके। இன்று இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று நாம் பார்க்க போகிறோம். पहला हम पढ़ेंगे प्रेरितों के काम के पुस्तक, முதலாவது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்கிற புத்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். उसमें 10वां अध्याय அதிலே 10வது அதிகாரம் 38वां वचन को मैं आपके लिए पढ़ूंगा। 38வது வசனத்தை உங்களுக்காக நான் படிப்பேன். परमेश्वर ने किस प्रकार यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया। यीशु नासरी हर जगह भलाई करते और शैतान के सताए हुए सब लोगों को स्वस्थ करते रहे, क्योंकि परमेश्वर उनके साथ था। இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். इसमें बताया गया है இதிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, परमेश्वर ने यीशु को पवित्र आत्मा से अभिषेक किया தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் செய்தார். और उनको सामर्थ्य से अभिषेक किया, அவரை வல்லமையினாலே அபிஷேகம் செய்தார். और वो ये दुनिया में भलाई करते हुए घूम रहे थे। அவர் இயேசு இதனாலே இந்த உலகத்திலே
நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். और शैतान से सताए हुए लोगों को चंगा करते हुए, स्वस्थ करते हुए घूम रहे थे. அவர் இந்த உலகத்திலே பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களை சுகமாக்கினவராக அவர் இந்த உலகத்தை சுற்றி திரிந்தார். और बताया गया है परमेश्वर उनके साथ थे. அவர் தேவன் இயேசுவோட இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. हाँ मेरे प्रिय परमेश्वर के लोगों, பிரியமானவர்களே, प्रभु यीशु मसीह एक सामर्थ्य प्रभु है. இயேசுவானவர் ஒரு வல்லமை உள்ள தேவன். ये सामर्थ्य उनको कहां से मिला? அவருக்கு இந்த வல்லமை எங்க இருந்து கிடைத்தது? ये पूरा दुनिया को बनाया हुआ परमेश्वर ने उनको सामर्थ्य दिया है. இந்த முழு உலகத்தை உண்டாக்கின தேவன் அவருக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். उन्होंने ये आसमान और धरती को बनाया. அவர் இந்த வானத்தையும் இந்த பூமியை உண்டாக்கினவர். उन्होंने इस प्रभु यीशु मसीह को सामर्थ्य दिया है. அவரே தான் இயேசுவுக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். और उन्होंने ये आसमान और पृथ्वी को कैसा बनाया? இந்த வானத்தையும் பூமியை அவர் எப்படி உண்டாக்கினார் என்றால், मेरा बाइबल में लिखा है कि परमेश्वर ने कहा ये सब उत्पन्न हो जाए, तो सब उत्पन्न हो गए. வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இந்த வானத்தையும் பூமியை பார்த்து உண்டாக்கு என்று சொன்னார், ஆனால் எல்லாம் உண்டாகிவிட்டது. और ये पेड़ और यहाँ पर जो भी इस पृथ्वी पर जो भी है उसके बारे में कहा सब उत्पन्न हो जाए, तो सब उत्पन्न हो गया. மரமோ மருத்துவ விலங்குகளோ மற்ற எல்லாவற்றையும் அவர் உண்டாகு என்று சொன்னார், அது எல்லாம் உண்டாகிட்டது. और समुद्र के जीव जंतु के बारे में कहा सब उत्पन्न हो जाए, तो सब उत्पन्न हो गए. சமுத்திரத்திற்கு ஒவ்வொரு பிராணிகளையும் பார்த்து உண்டாகு என்று சொன்னார், அது உண்டாகிவிட்டது. उस परमेश्वर के शब्द में इतना बड़ा सामर्थ्य था. தேவனுடைய வார்த்தையிலே இவ்வளவு சக்தி இருந்தது. और वो शक्तिशाली परमेश्वर, அவர் சக்தி உள்ள தேவன். और वो यीशु मसीह को अपना सामर्थ्य दे दिया. அவர் இயேசுவுக்கு தன்னுடைய சக்தியை கொடுத்து விட்டார். उनका सामर्थ्य यीशु मसीह के अंदर कैसा प्रकट हुआ? இயேசுவுக்கு அந்த சக்தி எப்படி கிடைத்தது? पवित्र आत्मा का अभिषेक के द्वारा, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே கிடைத்தது. इसमें बताया गया है परमेश्वर ने यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया. இதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகித்தார் என்று उस சொல்லப்பட்டிருக்கிறது. अभिषेक ने उनके इतना बड़ा सामर्थ्यवान बना दिया. அந்த अभिषेகம் இயேசு இவ்வளவு சக்தி உள்ளவராக மாற்றிவிட்டது. बाइबल में प्रभु यीशु मसीह ने कहा है, பைபிள்ல இயேசு இப்படி சொன்னார், आकाश और पृथ्वी पर सारा अधिकार मुझे दिया गया है. வானத்திலும் பூமியிலும் அனைத்து முழு அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். इसलिए तुम जाओ, सब लोगों को सुसमाचार सुनाओ. இதனால நீங்கள் எல்லாரும் சென்று எல்லா அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று அவர் சொன்னார். हाँ मेरे प्रिय लोगों, எனக்கு பிரியமானவர்களே, मेरा परमेश्वर प्रभु यीशु मसीह बहुत बड़ा सामर्थ्य प्रभु है. என்னுடைய இயேசு மிகுந்த சக்தி உள்ள தேவன். उनके सामने कोई खड़ा नहीं हो सकता. அவருக்கு मुன்பாக யாரும் நிற்க முடியாது. उनका सामर्थ्य सब सामर्थ्य से बड़ा सामर्थ्य है. அவருடைய சக்தி எல்லா சக்தியை விட மிகுந்த சக்தி. ये दुनिया के सारे शक्ति उनके सामने कुछ भी नहीं है. எந்த ஒரு சக்தியும் அவருக்கு முன்பாக ஒன்று செய்ய முடியாது. एक बार एक बड़ा पहलवान ऐसा चुनौती देने लगा. ஒரு மிகுந்த பலசாலி இப்படி ஒரு சேலஞ்ச் பண்ணாரு. वो उसने बहुत सारे युद्ध करके उसमें वो जीता हुआ था. அவர் अनेक யுத்தங்களை செய்து ஜெயித்தவர். इसलिए उसके अंदर एक घमंड आ गया. இதனால அவருக்கு ஒரு பெரிய பெருமை வந்து விட்டது. एक बार उसने लोगों को इकट्ठा किया அவர் ஒருமுறை இப்படி சொன்னார், அனைவரும் அழைத்தார், கூட்டினார். और उनके सामने एक मंच डालकर उसने खड़े होकर कहने लगा, அவர் முன்பாக ஒரு மேடை அமைத்து அதில் நின்று இப்படி சொல்ல ஆரம்பித்தார், ये दुनिया में मुझसे बड़ा कोई नहीं है. உலகத்திலே என்னை விட பெரியவன் எவனும் இல்லை. मुझसे लड़ने वाला कोई नहीं है. என்னை எதிர்த்து சண்டை போடுகிறவன் எவனும் இல்லை. मैं सब कुछ जीत सकता हूँ. நான் அனைவரையும் ஜெயிக்க முடியும். अगर किसी हिम्मत हो तो मेरे विरोध में युद्ध करने के लिए आए. எவனுக்காவது தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து போட்டியிடு அப்படின்னு और சொன்னார். बीच में वो कहने लगा, वो भगवान भी मेरे साथ युद्ध नहीं कर सकता. ஒருவேளை கடவுள் வந்தா கூட என்னை எதிர்க்க முடியாது என்று சொன்னார். इस प्रकार उसमें खड़े होकर वो दावा कर रहा था. இப்படி எல்லார் முன்பாக நின்று அவர் சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பித்தார். उस समय अचानक एक कीड़ा आ गया. அப்பொழுது ஒரு புழு வந்தது. कीड़ा मतलब उड़ने वाली कीड़ा. அது பறக்கிற புழுவானது, அது பறக்கிற தன்மையை கொண்ட புழு. उसके डंग मारने पर तुरंत आदमी मर जाता है. அந்த பூச்சியானது கொட்டினால் உடனே மனிதன் மரித்து போவான். और वो कीड़ा ने इसको आकर डंग मार दिया. அந்த புழுவானது பறந்து வந்து இவரை கொட்டி விட்டது. 2 डंग मारा. 2 முறை கொட்டியது. बस उसकी कहानी वही खत्म हो गई. அவருடைய கதை அப்பொழுதே முடிந்து விட்டது. और वहाँ खड़े हुए सब लोगों ने कहा, அப்படி அங்கிருந்த அனைவரும் சொன்னார்கள், परमेश्वर का बनाया हुआ एक कीड़ा के सामने ये लड़ नहीं सकता. கடவுள் படைத்த ஒரு பூச்சியை எதிர்த்து கூட இவனால நிக்க முடியல. तो ईश्वर से ये कैसा लड़ेगा? கடவுளை எதிர்த்து இவன் எப்படி நிற்பான்? अनेक इंसान
इंसान ऐसे ही सोचते हैं, ஒவ்வொரு மனிதனும் இதைத்தான் நினைக்கிறான். थोड़ा ताकत आते ही கொஞ்சம் பலம் வந்ததும், थोड़ा ताकत आते ही कहता है मुझसे बड़ा कोई नहीं है, கொஞ்சம் பலம் வந்ததும் என்னை எதிர்க்க எவனாலும் முடியாது मैं என்கிறான். बहुत बड़ा शक्तिशाली हूँ, தன்னை தான் பெரிய பலசாலி என்று நினைத்துக் கொள்கிறான். मुझसे बढ़कर कोई नहीं है. என்னை விட பெரியவன் எவனும் இல்லை. लेकिन मैं आज एक ऐसा परमेश्वर के बारे में बता रहा இன்று हूँ, நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட தேவனை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். एक बड़ा सामर्थी प्रभु है. அவர் பலசாலியான தேவன். वो अपना सामर्थ्य को इस्तेमाल करके ये दुनिया में लोगों के बीच में अच्छा काम करते रहे. அவர் தன்னுடைய பலத்தை உபயோகித்து இந்த உலகத்தில் நல்ல காரியங்களை செய்தார். दुनिया में शैतान से सताए हुए लोगों को छुड़ा रहे थे. இந்த உலகத்தில் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களை அவர் விடுவித்தார். और वो परमेश्वर कैसा सामर्थी प्रभु है. அவர் எப்படிப்பட்ட பலசாலியான தேவன். वो अपना सामर्थ्य के द्वारा कैसा क्रिया किया करके आज हम देखने वाले हैं. அவர் அந்த பலத்தினால எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தார் என்று நாம் இன்று பார்க்க போகிறோம். सामर्थ्य किसके ऊपर प्रकट हुआ करके आज हम देखते हैं. அவருடைய பலம் யார் யார் மேலெல்லாம் வெளிப்பட்டது என்று நாம் பார்க்க போகிறோம். सबसे पहले वो परमेश्वर जो है, அவர் முதலாவதாக वो प्रभु यीशु मसीह जो है बीमारों को दूर करने के लिए शक्तिशाली परमेश्वर है. அவர் வியாதியை குணமாக்குவதிலே வல்லமையான தேவன். लूका रचित समाचार 5वां अध्याय उसमें 17वां वचन में क्या बताया गया है. லூக்காவின் சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. बीमारों को स्वस्थ करने के लिए प्रभु की सामर्थ्य यीशु के साथ थी. बीमारों को स्वस्थ करने के लिए प्रभु की सामर्थ्य यीशु के साथ थी. வியாதியை குணமாக்க தேவனுடைய வல்லமை இயேசுவினோடு இருந்தது. हमने पहला वचन में बड़ा परमेश्वर ने प्रभु यीशु को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया. முதலாவதாக படித்தே தேவனானவர் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் இயேசு அபிஷேகம் பண்ணினார் என்று. परमेश्वर ने प्रभु यीशु मसीह को वो सामर्थ्य क्यों दिया था? बीमारों को स्वस्थ करने के लिए. தேவன் இயேசுவுக்கு வல்லமை எதனாலே கொடுத்தார்? வியாதிப்பட்டவர்களை குணமாக்கும்படியாக கொடுத்திருந்தார். हाँ मेरे प्रिय परमेश्वर प्रिय लोगों, எனக்கு பிரியமானவர்களே, मेरे आवाज को सुनने वाले लोगों, என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும், क्या आप बीमार हो? क्या நீங்கள் ஒருவேளை வியாதியோடு இருக்கிறீர்களா? आप बीमार है तो आज मैं आपको बताना चाहता हूँ, ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருந்தால் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். मेरा प्रभु यीशु मसीह आपके बीमारी को ठीक कर सकता है. என்னுடைய இயேசு உங்கள் வியாதியை குணமாக்க வல்லவர். क्योंकि परमेश्वर ने उनको बीमारों को स्वस्थ करने का सामर्थ्य दिया है. ஏனென்றால் இயேசுவுக்கு வியாதியை குணமாக்குகிற வல்லவரை தேவன் கொடுத்திருக்கிறார். प्रभु यीशु मसीह दुनिया में थे तब बहुत सारे बीमार लोगों को चंगा किए हैं. இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் अनेक வியாதியஸ்தர்களை இயேசு குணமாக்கி இருக்கிறார். प्रभु यीशु मसीह के पास एक लकवा मारा व्यक्ति को लाया गया. ஒரு முறை லக்வா அதாவது திமிர்வாதக்காரன் அந்த வியாதி பிடித்த ஒரு மனிதனை கொண்டு வந்திருந்தார்கள். और वो लकवे का मारा व्यक्ति अपना बिस्तर से जरा भी उठ नहीं पाता था. அந்த திமிர்வாதத்தினாலே அவன் படுத்த படுக்கையிலிருந்து எழும்ப முடியாது. लेकिन यीशु जिस घर में थे वो घर पूरा भरा हुआ था. இயேசு இருந்த வீட்டிலே சூழ்நிலை இப்படி இருந்தது, அந்த வீடு முழுவதுமாக நிறைந்திருந்தது. और उस व्यक्ति को काट के साथ यीशु के सामने वे ला नहीं पाए. இதனால வீடு சூழ்ந்திருந்ததுனால யாரும் அந்த வியாதி பிடித்த மனிதனை இயேசு முன்பாக கொண்டு வர முடியவில்லை. इसलिए उन्होंने क्या किया? घर का छत खोल दिया. இதனால அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வீட்டின் கூரையை பிரித்தார்கள். और उस छत को निकाल कर उसके जरिए उस व्यक्ति को बांध कर जो है यीशु के सामने छोड़ दिए. கூரையை பிரித்து கொண்டு அந்த இருந்த அவர் படுக்கையோட இயேசுக்கு முன்பாக அவரை இறக்கி விட்டார்கள். प्रभु यीशु मसीह ने उनका विश्वास देखा. இயேசு அவர்களுடைய அந்த மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்தார். पता है सबसे पहले प्रभु यीशु मसीह ने क्या कहा? என்ன இயேசு முதலாவதாக என்ன சொன்னார் என்று தெரியவில்லை. बेटा तेरा पाप क्षमा हो गया. அவர் இப்படி சொன்னார், மகனே உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். अब यहाँ पर ध्यान दीजिए, वो बीमारी से छुटकारा पाने के लिए आया है. நீங்க ஒரு காரியத்துல கவனிக்கணும், என்னன்னா அந்த மனிதன் வியாதியிலிருந்து குணமடைவதற்காக இயேசுவின் இடத்துக்கு கொண்டு வரப்பட்டார். यीशु मसीह कहते हैं बेटा तेरा पाप क्षमा हो गया. ஆனா இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. पाप का और बीमारी का क्या संबंध है? பாவமும் வியாதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? संबंध है प्रिय लोगों. பிரியமானவர்களே, சம்பந்தம் இருக்கிறது. क्योंकि हमारे कुछ बीमारी जो है पाप के कारण होता है. ஏனென்றால் ஒரு சில வியாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தினாலே வருகிறது. ये आपका बीमारी ठीक हो रहा है तो सबसे पहले आपका पाप क्षमा होना जरूरी है. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வியாதி குணமாக வேண்டும் என்றால் முதலாவது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். जब तक आपका पाप क्षमा नहीं होगा तब तक आपकी बीमारी ठीक नहीं हो सकती. உங்களுடைய பாவம் எப்பொழுது வரை மன்னிக்கப்பட இருக்கிறதோ அப்போது வரை உங்களுடைய வியாதி குணமாக்கப்படாது. पापों को क्षमा करने की शक्ति किसको है? பாவத்தை மன்னிக்கிற வல்லமை யாருக்கு உண்டு? कल हमने देखा प्रभु यीशु मसीह पापों को क्षमा
நாம் பார்த்தோம் இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்கிற வல்லமை உண்டு என்று. क्योंकि उन्होंने ही हमारे पापों के लिए क्रूस पर अपना लहू बहाया है அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். और उनका बहाया हुआ लहू प्रभु यीशु मसीह का लहू हमारे सारे पापों को धोकर हमें शुद्ध करता है அவர் மரிக்கும் பொழுது சிந்தின ரத்தம் நம்முடைய எல்லா பாவத்தையும் கழுவி நம்மளை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. बाइबल कहते हैं प्रभु यीशु मसीह को पापों को क्षमा करने का अधिकार है இதற்கு வேதம் சொல்லுகிறது இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்கிற வல்லமை உண்டு. आज आप अगर बीमार हैं तो सबसे पहले अपने पापों के लिए क्षमा मांगिए இன்று நீங்கள் வியாதியோடு இருப்பதனால முதலாவது உங்களுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேளுங்கள். आज प्रभु यीशु मसीह आपके पापों को क्षमा करने के लिए तैयार है இன்று இயேசு உங்கள் பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறார். और आप अपना पाप क्षमा होने के बाद प्रभु यीशु मसीह से अपना बीमारी दूर होने के लिए प्रार्थना कीजिए உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு நீங்கள் உங்கள் வியாதி குணமடையும்படி அவரிடத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். और ये लकवे से मारा हुआ व्यक्ति को पाप क्षमा होने के बाद प्रभु यीशु मसीह कहते हैं तो उठ और अपना बिस्तर लेके चले जाओ அவர் இந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசு அவன் பாவத்தை மன்னித்த பிறகு அவர் சொல்லுகிறார் நீ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல். मेरा बाइबल कहती है तुरंत वो व्यक्ति उठा और अपना बिस्तर उठा के चल पड़ा என்னுடைய வேதம் சொல்லுகிறது அந்த எழும்ப முடியாமல் இருந்தவன் உடனே தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தான் என்று சொல்கிறது. बजाकर प्रभु की महिमा கரங்களை करेंगे தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். और एक बात बाइबल में लिखा गया है இன்னொரு காரியம் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. एक स्त्री थी वो 12 साल से बीमार थी ஒரு ஸ்திரியானவள் 12 வருடங்களாக வியாதி படுக்கையில் இருந்தார். उसको ऐसा बीमारी थी कि वो उसे बाहर बता नहीं पाती थी அவளுடைய சரீரத்திலே அப்படிப்பட்ட வியாதி இருந்தது. அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வியாதி. वो एक बार प्रभु यीशु मसीह से जाकर मिली ஒரு தடவை இயேசுவின் இடத்தில் சென்றால் वो अपने दिल में सोचने लगी அதன் இருதயத்தில் நினைத்தால் यीशु के पास तो बहुत सारे भीड़ घेरी हुई है இயேசுவை சுற்றிலும் நிறைய கூட்டம் இருக்கு. अभी यीशु से प्रार्थना करवाने का कोई मौका नहीं मिलेगा இயேசுவை பார்த்து நாம் ஜெபித்துக் கொள்வதற்கு நமக்கு நேரம் கிடைக்காது. इसलिए मैं चुपके से यीशु के पीछे जाऊंगी और यीशु का आंचल को यीशु का वस्त्र को मैं छू लूंगी நான் அமைதியா சத்தம் போடாம இயேசு பின்னாடி போய் நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டுக் கொள்வேன் அப்படி அவர் நினைத்தால் तब मैं स्वस्थ हो जाऊंगी அப்பொழுது துணியை தொட்டாவது நான் குணமாகிறேன் அப்படி நினைத்தார். इस तरीके से वो यीशु के पीछे गई அப்படி நினைத்தவள் இயேசுவின் பின்னாடி சென்றால் और धीरे से यीशु का आंचल को यीशु का वस्त्र को वो छू ली அவருக்கு ரொம்ப அமைதியா இயேசுனுடைய துணியை தொட்டால் मेरा बाइबल कहती है வேதம் சொல்லுகிறது वो स्त्री तुरंत ठीक हो गई அந்த ஸ்திரீ உடனே குணமடைந்தாள் என்று. ताली बजाकर प्रभु की महिमा கரங்களை தட்டி தேவனாய கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். हाँ प्रिय लोगों प्रभु यीशु मसीह जो है आपका बीमारी को ठीक करना है तो आपके अंदर वो विश्वास को चाहता है இயேசு உங்களுடைய வியாதி குணமடைய வேண்டும் என்றால் உங்களிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ये स्त्री 12 साल से बीमार थी இந்த ஸ்திரீ 12 வருடங்களாக வியாதி பிடிக்க இருந்தார். लेकिन विश्वास से यीशु का वस्त्र को छूते ही वो तुरंत ठीक हो गई விசுவாசத்தினாலே அவருடைய இயேசுவின் துணியை தொட்டவுடன் உடனே குணமடைந்து விட்டார். प्रभु यीशु मसीह पूछते हैं இயேசு கேட்கிறார் मुझे किसने छुआ என்னை யார் தொட்டார்? तब चेले सब आश्चर्यचकित हो गए அப்பொழுது அங்கிருந்து அவருடைய சீடர்கள் இப்படி சொன்னாங்க என்ன இப்படி கேட்கிறார் என்று. वे कहने लगे यहाँ तो बहुत बड़ी भीड़ है बहुत लोग आपको धक्का भी मार रहे हैं இங்க நிறைய பேர் இருக்காங்க கூட்டமாக இருக்கு நிறைய பேர் உங்களை இடிக்க கூட செய்யறாங்க. लेकिन आप कैसे पूछ रहे हैं मुझे किसने छुआ நீங்க இப்ப எங்கிட்ட இப்படி என்ன கேள்வி கேட்கறீங்க என்ன யாரு தொட்டால் என்று. हाँ प्रिय लोगों वहाँ यीशु को धक्का मारने वाले बहुत थे लेकिन विश्वास के साथ छूने वाली एक ही स्त्री थी அங்க நிறைய இயேசு இடிக்கிற ஆட்கள் இருந்தாங்க. ஆனா விசுவாசத்தோட தொடுகிற स्त्री ஒரே ஒருவர் தான் இருந்தால். हाँ प्रिय लोग आप विश्वास के साथ यीशु के पास आएंगे उनसे प्रार्थना करेंगे तो यीशु आज आपकी बीमारी को दूर कर सकते हैं आपको चंगा कर सकते हैं பிரியமானவர்களே விசுவாசத்தினாலே இயேசுவை நீங்கள் தொடுவானால் உங்களுடைய வியாதியை அவர் குணமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். फिर और एक बात बाइबल में बताया गया है இன்னொரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது एक स्त्री 18 साल से बीमार थी இன்னொரு ஸ்திரீ 18 வருடங்களாக வியாதியில் இருந்தால் और बाइबल उस स्त्री के बारे में बताती है कि उस स्त्री को शैतान ने बांध कर रखा था இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஸ்திரியை சாத்தானானவன் கட்டி வைத்திருந்தான். शैतान बांध के रखने की वजह से वो सीधा चल नहीं पाती थी वो झुक कर चलती थी இயேசு சாத்தானானவன் அந்த ஸ்திரியை கட்டி வைத்ததனாலே அவள் நேராக நடக்க முடியாது அவள் குனிந்து கூனியாக நடந்தாள். वो 18 साल तक झुक कर चलती थी 18
18 வருடங்களாக அவர் குனிந்து குனியாக நடந்தார். मेरा बाइबल कहती है वो जरा सा भी सीधे नहीं हो पाती थी, வேதவசனம் சொல்லுகிறது அவர் கொஞ்சம் கூட நேராக நிமிர்ந்து நிற்க முடியாது. क्योंकि शैतान उसको बांध के रखा था। ஏனென்றால் சாத்தான் அவனை கட்டி வைத்திருந்தான். मेरे प्रिय लोगों, कुछ बीमारी का कारण शैतान का बंधन होता है। எனக்கு பிரியமானவர்களே, சில வியாதிக்கு காரணம் சாத்தானுடைய கட்டு. शैतान लोगों को बांध के रखे, उनको बीमारी में डाल के रखता है। சாத்தான் உங்க சிலரை கட்டி அவனை வியாதியிலே வைத்திருக்கிறார். लेकिन यीशु मसीह शैतान को जीता हुआ एक प्रभु है। இயேசு இந்த சாத்தானை ஜெயித்தவர். अगर आपकी बीमारी शैतान के कारण आया हो तो आज यीशु को विश्वास कीजिए, यीशु उसका बंधन को खोल देंगे। ஒருவேளை உங்களுடைய வியாதி உங்களை சாத்தான் கட்டி வைத்திருந்தா இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுடைய அந்த கட்டை விலக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 18 साल से बीमार थी, शैतान उसको बांध के रखा था, लेकिन प्रभु यीशु मसीह ने उसे तुरंत चंगा कर दिया। ஸ்திரீ 18 வருடங்களாக கட்டப்பட்டிருந்தால் இயேசுவிடத்தில் வந்தபோது உடனே அவர் அந்த கட்டை விலக்கப்பட்டாள். और एक मनुष्य के बारे में बाइबल में लिखा है, அவர் இன்னொரு மனிதனை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. वो आदमी 38 साल से बीमार था। அவன் 38 வருடங்களாக வியாதியில் இருந்தான். वो एक तालाब के किनारे में सोया हुआ था। அவன் ஒரு குளத்தின் ஓரத்திலே தூங்கிக் கொண்டிருந்தான். लोगों का मानना था कि ये तालाब में पानी हिलाया जाता है। அந்த காலத்திலே மனிதர்கள் இப்படி நினைத்தார்கள், இந்த குளத்தில் தண்ணி கலக்கப்படும், एक स्वर्गदूत आकर उस पानी को हिलाता है। தேவ தூதன் வந்து இந்த குளத்தின் தண்ணியை கலக்குவார். तब उस समय जो रोगी सबसे पहले उसमें उतरेगा, वो चाहे कितना भी बड़ा रोगी हो, वो ठीक हो जाएगा। அந்த கலக்கும் போது யார் முதலாவதாக வியாதியோடு இருக்கிறவன் இறங்குகிறானோ அவன் குணமாக்கப்படுவான். इस बात को मानकर ये आपने 38 साल के पहले यहाँ पर आया हुआ था। இதை நம்பி 38 வருடத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் இந்த குளத்திற்கு வந்திருக்கிறான். लेकिन ये 38 साल से इंतजार कर रहा है, बेटा है, लेकिन इसको पहले उतरने का कोई मौका ही नहीं मिला। இவன் 38 வருடமாக இது காத்து கொண்டிருக்கிறான், முதலாவதாக நான் இறங்கி விட வேண்டும் என்று. ஆனால் ஒரு தடவை கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ये कह रहा है मुझे उस पर वो तालाब के पास ले जाने वाला कोई नहीं है। எப்படி சொல்லுகிறான், என்னை தூக்கி அந்த குளத்துக்குள்ள கொண்டு போக மனிதன் ஒருவனும் இல்லை என்று. प्रिय लोगों, आपकी बीमारी के कारण आपको सहायता करने वाले, मदद करने वाले सब आपको छोड़ दिए होंगे। ஒருவேளை உங்களுடைய வியாதி நிமித்தமாக உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் உங்களை விட்டு விலகி இருக்க தூரமாக போயிருக்க கூடும். लेकिन यीशु आपको ढूंढ कर आया है। ஆனால் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். 38 साल से जो व्यक्ति बीमार था उसको प्रभु यीशु मसीह ढूंढ कर गए। 38 வருடங்களாக வியாதியோடு இருக்கிற மனிதனை இந்த இயேசு தேடி சென்றார். प्रभु यीशु मसीह उससे पूछे, क्या तू स्वस्थ होना चाहता है? இயேசு அந்த மனிதனை பார்த்து கேட்டார், நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? यीशु आज आपसे भी पूछता है, क्या आप स्वस्थ होना चाहते हो? இயேசு என்று உங்களிடத்திலும் கேட்கிறார், நீங்கள் குணமாக வேண்டும் என்று और விரும்புகிறீர்களா? ये आदमी ने क्या जवाब दिया? இவன் என்ன சொன்னான்? हाँ प्रभु, मैं स्वस्थ होना चाहता हूँ। மனிதன் சொன்னான், நான் குணமாக விரும்புகிறேன். तुरंत प्रभु यीशु मसीह उसे चंगा करते हैं। உடனே இயேசு அந்த மனிதனை குணமாக்கினார். उसका 38 साल की बीमारी तुरंत ठीक हो गई। 38 வருடத்தின் வியாதி உடனே குணமாகிட்டு. हाँ मेरे प्रिय लोगों, பிரியமானவர்களே, प्रभु यीशु मसीह बीमारों को चंगा कर सकता है। இயேசு வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியும். वो न केवल उस जमाने में बल्कि आज भी वो क्रिया कर सकता है। அவர் அண்டைய நாட்களில் மாத்திரமல்ல இன்றும் குணமாக்க வல்லமை உள்ளவர். अपने जीवन का एक सच्ची घटना आपको बता रहा हूँ। என்னுடைய வாழ்க்கையின் ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். आज से 25 साल के पहले मेरी माँ एक बार बहुत बीमार पड़ गई थी। आज से 25 साल के पहले मेरी माँ एक बार बहुत बीमार पड़ गई थी। இன்னிலிருந்து 25 வருடங்கள் முன்பாக என்னுடைய அம்மா வியாதி படுக்கையா இருந்தார். बड़े बड़े हॉस्पिटल में जाकर इलाज किए। நாங்கள் பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கு சென்று அவருக்கு வியாதிக்கு குணமாக்க நாங்கள் முயற்சி பண்ணினோம். हमारे हाथ का पैसा पूरा खर्चा हो गया। கையில இருந்த காசு முழுவதும் செலவழிந்து போயிட்டு अभी इलाज करने के लिए कोई पैसा नहीं बचा। அதை அப்பொழுது குணமாக்குவதற்கு மீதி எங்களிடத்தில் பணம் இப்பொழுது இல்லாமல் போயிட்டு. तब मेरी माँ कहने लगी, அப்பொழுது அம்மா சொன்னார்கள், अब इलाज के लिए हमारे पास पैसा नहीं रहा, இப்பொழுது நாம் குணமாக்கும்படி நம்ம இடத்துல பைசா இல்ல, लगता है मैं नहीं बचूंगी। நான் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. हमारे बगल में एक प्रार्थना सभा है, பக்கத்துல ஒரு ஜெப கூட்டம் இருக்கிறது. उस प्रार्थना सभा में मुझे ले जाकर छोड़ दो। அந்த ஜெபத்தின் ஜெபம் பண்ணுகிற இடத்துல கூட்டி கொண்டு விட்டு விடு. अगर मैं वहाँ ठीक हो जाती हूँ तो ठीक है, नहीं तो मुझे मैं वहाँ मर जाऊंगी तो मुझे वही दफना देना। ஒருவேளை நான் குணமாகி விட்டேன் என்றால் சரி, இல்லை என்றால் என்னை நீ புதைத்து விடு, மறித்து விட்டால் புதைத்து விடு என்று சொல்லிவிட்டார்கள். इस तरीके से उनका बात मानकर हमने जो है उनको उस प्रार्थना सभा में ले जाकर छोड़ இதை दिया। ஏற்று நாங்கள் எங்களுடைய தாயாரே அந்த
ஜெபத்தின் அறையிலே கொண்டு விட்டோம். वहाँ जाने के बाद क्या हुआ, அங்க சென்ற பிறகு என்ன ஆயிட்டு, वहाँ पर कुछ भी दवाई नहीं दिया गया। அங்க எங்க அம்மாவுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கல. और वहाँ पर जो मेरी माँ को जो भी खाना दिया जाता था उसको प्रार्थना करके दिया गया। எங்க அம்மாவுக்கு அந்த இடத்துல சாப்பாடு ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. और सेवक लोग आते थे, उनके सिर में हाथ रख के प्रार्थना करते थे। தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து அவர் தலையில் வைத்து ஜெபம் பண்ணுவார்கள். और 3 दिन ही हुआ, வெறும் 3 நாட்கள் தான் मेरी माँ बिल्कुल स्वस्थ हो गई। 3 நாட்களில் என்னுடைய அம்மா முழுவதுமாக குணமடைந்தார். जो बड़े हॉस्पिटल में ठीक नहीं हो पाई, பெரிய பெரிய மருத்துவமனையில குணமாகாத வியாதி, उसको प्रभु यीशु मसीह ने मेरी माँ को चंगा कर दिया। ஆனால் இந்த தேவனுடைய வல்லமை என்னுடைய அம்மாவை முழுவதுமாக குணமாக்கிட்டு. मैं आपको सच बोल रहा हूँ मेरे प्रिय लोगों, இது உண்மை எனக்கு பிரியமானவர்களே. 25 साल के पहले हुआ, 25 வருடத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். उस समय जितने लोगों ने मेरी माँ के बारे में कहा था ये बचेगी नहीं, मर जाएगी, அப்பொழுது என்னுடைய அம்மாவை பார்த்து இவள் பிழைக்க மாட்டாள், இவள் செத்து போவாள் என்று சொன்னவர்கள், उनमें से बहुत सारे लोग आज मर गए, लेकिन मेरी माँ आज भी जिंदा है। அப்படி சொன்னவர்கள் தான் மரித்தார்களே தவிர என்னுடைய அம்மா இன்று உயிரோடு இருக்கிறார். क्योंकि प्रभु यीशु मसीह ने मेरी माँ को चंगा किया है। ஏனென்றால் இயேசு என்னுடைய அம்மாவை குணமாக்கினார். वो आपकी बीमारी को भी चंगा करेगा। அதே இயேசு உங்களுடைய வியாதியை குணமாக்க முடியும். आप उनको विश्वास कीजिएगा। நீங்கள் அவரை நம்பினால் போதும். कुछ साल के पहले मैं एक अंडाफिल में एक प्रार्थना सभा में गया था। ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அண்டா ஹில் என்கிற இடத்திலே நான் ஜெபம் பண்ண சென்றிருந்தேன். उस प्रार्थना सभा में सबको खाना दिया जा रहा அந்த था। ஜெபிக்கிற இடத்திலே அனைவருக்கும் சாப்பாடு கொடுத்தார்கள். मैंने पूछा कि क्या बात है, आपको आज सबको खाना दिया जा रहा है? நான் கேட்ட என்ன விசேஷம், எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கிறீங்களா என்று. तब मुझे बताया गया है एक लड़का है इधर, இங்க ஒரு வாலிபன் இருக்கா, उस लड़के को पहले एड्स की बीमारी थी। இங்க இருக்கிற அந்த பையனுக்கு எய்ட்ஸ் வியாதி இருந்துச்சு. अभी प्रभु यीशु मसीह चर्च में आने के बाद उसको चंगा किया है। இப்பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்த போது அந்த வியாதி இருந்த அந்த மகனை குணமாக்கி விட்டார் இயேசு என்று சொன்னார்கள். ये खुशी से वो सबको आज खाना खिला रहा है। இந்த மகிழ்ச்சியில் தான் அவன் இங்க இருக்கிற அனைவருக்கும் சாப்பாடு கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். लड़के ने उस दिन डॉक्टर का रिपोर्ट भी लाया था। அன்றைய தினத்துல டாக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை அந்த வாலிபன் கொண்டு வந்திருந்தான். पहले का रिपोर्ट में था इसको HIV है करके, முதலாவது இருந்த ரிப்போர்ட்ல இந்த பையனுக்கு எய்ட்ஸ் இருக்கு என்ற ரிப்போர்ட் இருந்து, और बाद का रिपोर्ट में एड्स का कोई नामो निशाना नहीं ஆனா था। பின்னாடி வந்த ரிப்போர்ட்ல இயேசுக்கான எந்த ஒரு பேரும் இல்லாமல் போயிட்டு. आप प्रिय लोगों, प्रभु यीशु मसीह आपको चंगा कर सकता है। பிரியமானவர்களே, இயேசு உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். चाहे वो 12 साल की बीमारी हो, அது 12 வருடம் வியாதியா இருந்தாலும் या சரி, लकवा जैसा बीमारी हो, அது திமிர்வாதம் போன்ற லெப்ரஸ் போன்ற வியாதியா இருந்தாலும் சரி, या 18 साल की बीमारी हो, 18 வருட வியாதியா இருந்தாலும் या சரி, 38 साल की बीमारी हो, 38 வருட வியாதியா या இருந்தாலும் சரி, एड्स के जैसा कठोर बीमारी हो, எய்ட்ஸ் போன்ற கடின வியாதியா இருந்தாலும் சரி, प्रभु यीशु मसीह आपको चंगा कर सकता है। இயேசு உங்களை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். क्योंकि वही हमारे शरीर को बनाया है। ஏனென்றால் அவர் தான் நம்மளுடைய சரீரத்தை உண்டாக்கினவர். हमारे शरीर में क्या क्या है इसे वो अच्छे तरीके से जानता நம்முடைய है। சரீரத்தில் என்னென்ன இருக்கிறது என்று அவர் நன்றாக அறிந்தவர். एक बार एक रोड के बाजू में एक बुजुर्ग व्यक्ति खड़ा था। ஒரு வயதானவர் ஒரு முறை ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார். अचानक उसके सामने जाती हुई गाड़ी उसके सामने खराब हो गया, அப்பொழுது எதிரே சென்று கொண்ட வண்டி खराब ஆகிவிட்டது. और वो गाड़ी का ड्राइवर उतरा, அப்பொழுது அந்த வண்டியிலிருந்து டிரைவர் இறங்கினார். और वो ड्राइवर कोई मामूली आदमी नहीं था, அந்த டிரைவர் சாதாரண ஆள் இல்ல, वो कार का बड़ा मैकेनिक था, வண்டியில அந்த இவர் சரியான ஒரு மெக்கானிக், और बड़ा डिग्री भी पाया हुआ व्यक्ति था। அவர் நல்ல அந்த டிகிரி சர்டிபிகேட் அவர் வாங்கி இருக்காரு. वो अपना गाड़ी को ठीक करने के लिए कोशिश कर रहा था, அவர் அந்த வண்டியை குணமாக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். और वो 1 घंटा कोशिश किया, ஒரு மணி நேரம் அவர் வண்டியை சரியாக முயற்சி 1.5 घंटा कोशिश किया, அந்த கரப்பான வண்டியை 1.5 மணி நேரமா சரி பண்ண முயற்சி कोशिश किया, 2 மணி நேரமா முயற்சி பண்ணா लेकिन उनसे कुछ भी नहीं हुआ। அந்த வண்டியை சரி பண்ண முடியல. तब बगल में खड़ा हुआ ये बुढ़ा आदमी उनके पास जाके पूछा, அப்பொழுது சைடுல நின்று கொண்டிருந்த அந்த வயதான ஆள் அந்த ரிப்பேர் செய்கிற அந்த ஆளை பார்த்து கேட்டார், क्या मैं थोड़ा ट्राई कर सकता हूँ, நான் இத சரி பண்ணட்டுமா, क्या मैं थोड़ा आजमा सकता हूँ? நான் இத கொஞ்சம் எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு முயற்சி பண்ணட்டுமா? तब ये मैकेनिक ने अपने दिल में सोचा, அப்பொழுது அந்த மெக்கானிக் தன்னுடைய இதயத்தில் நினைத்து கொண்டார், मैं इतना बड़ा मैकेनिक हूँ, நானே பெரிய மெக்கானிக், मुझे बड़ा सर्टिफिकेट भी मिला है, எனக்கு சர்டிபிகேட்டும் கிடைச்சிருக்கு, और ये गाड़ी भी मेरी है, அந்த வண்டி என்னுடையது, ये बुढ़ा क्या कर पाएगा? எப்ப இந்த கிழமை இந்த வண்டியை என்ன செய்ய போறான், ऐसा वो अपना दिल में सोच रहा था। தன்னுடைய இதயத்தில் நினைத்து கொண்டார். लेकिन फिर भी वो ऊपर से कहने लगा, ஆனாலும் மேலோட்டமா சொன்னாரு, ठीक है आप करके देखो, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. और वो
बुड्ढा ने उसके उस गाड़ी के ऊपर थोड़ा ही कुछ काम किया, அந்த வயதான அந்த நபர் அந்த வண்டியில கொஞ்சம் தான் வேலை செஞ்சிருப்பாரு. मानो उसने केवल हाथ लगाया கையை தான் வச்சாரு நினைச்சுக்கிடுங்க. और तुरंत वो स्टार्ट हो गया உடனே அந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு. और इसको देखे वो आदमी बहुत अचंभित हो गया இத பார்த்து அந்த டிரைவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. और उससे पूछने लगा, आप कौन हो? அவர் கேட்டா, நீங்க யாரு? मैं बड़ा मैकेनिक हूँ, मैं इतना देर कोशिश किया, मुझसे नहीं हुआ। நானே மெக்கானிக், நான் இவ்வளவு முயற்சி பண்ண என்னாலே ஆகல. लेकिन आप कैसा इसकी खराबी को समझ पाए? நீங்க எப்படி இந்த வண்டியினுடைய ரிப்பேர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? तब उसने अपना नाम बताया। அப்பொழுது அந்த வயதான ஆள் தன்னுடைய பேரை சொன்னார். तब इनको मालूम पड़ा ये गाड़ी को बनाने वाला आदमी वही है। அந்த பேரை சொன்ன உடனே இந்த டிரைவருக்கு புரிஞ்சிச்சு, இந்த வண்டியை செய்தவரே இவர்தான். आप प्रिय लोग, आपका शरीर को बनाने वाला भी प्रभु यीशु है। உங்களுடைய சரீரத்தை பண்ணினவர் இயேசு. इसलिए आपके शरीर में क्या बीमारी है, उसको कैसा इलाज करना है, क्या करना है, इसे वो अच्छे तरीके से जानता है। இதனால உங்க சரீரத்துல என்ன வியாதி, அது எப்படிப்பட்டது, அதை எப்படி குணமாக்க வேண்டும், எல்லா காரியமும் இயேசுவுக்கு தெரியும். इसलिए आप उनके ऊपर पूरा विश्वास रख सकते हैं। இதனால நீங்க அவரை முழுவதுமாக நம்பலாம். इसलिए आज ही उनसे आप प्रार्थना कीजिएगा। இதனால இன்றே நீங்கள் அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. यीशु बीमारों को स्वस्थ करने के लिए परमेश्वर से सामर्थ्य पाया है। இயேசு வியாதியஸ்தர்களை குணமாக்குவதற்காக தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றிருக்கிறார். दूसरा प्रभु यीशु ने परमेश्वर से कौन सा सामर्थ्य पाया है? இயேசு எப்படிப்பட்ட வல்லமை பெற்றிருக்கிறார்? यीशु मसीह शैतान के ऊपर सामर्थ्य पाया है। இயேசு சாத்தானை ஜெயிப்பதற்கு வல்லமை பெற்றிருக்கிறார். दुनिया में दो शक्ति क्रिया करती है। இந்த உலகத்துல இரண்டு விதமான சக்தி வேலை செய்கிறது. एक परमेश्वर की शक्ति, ஒன்று தேவனுடைய சக்தி, दूसरा शैतान की शक्ति। இரண்டாவது சாத்தானுடைய சக்தி. शैतान की शक्ति क्या क्या करती है करके यहाँ पर ड्रामा में आपने देखा। சாத்தானுடைய சக்தி என்னென்ன செய்கிறது என்று இங்க போட்ட டிராமாவுல நீங்க பார்த்திருப்பீங்க. जो आदमी बहुत उदास के साथ बैठा रहता है, ரொம்ப சோர்வா இருக்கிற நபர் இடத்துல போய் उसके पास जाकर कहता है तुम थोड़ा सिगरेट पी लो। அந்த ரொம்ப சோகமா இருக்கிற நபர்கிட்ட போய் சொல்லுது, நீ போய் சிகரெட் குடிப்பா, तुम थोड़ा तंबाकू खा लेना, கொஞ்சம் தம்பாக்கு போட்டுக்கப்பா, थोड़ा दारू पी लेना। கொஞ்சம் சாராயம் குடிச்சுக்கப்பா. पहला कहता है थोड़ा करो, முதல்ல அது தோடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும், கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். थोड़ा करो करके कहता है। கொஞ்சம் செய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். बाद में वो आदमी उसके अंदर डूब जाता है। பின்னாடி அந்த மனிதன் அதிலே மூழ்கி போகிறார். आप प्रिय लोग, आज जो शराब की आदत में फंसे हुए लोगों से पूछिएगा, இன்று கூட நீங்க இந்த குடியின் பிடியில இருக்கிற மனிதர்களை பார்த்து கேளுங்கள். वे कहेंगे मैं पहले मजाक से पीना शुरू किया அவர் था, எப்படி சொல்றாங்க, நான் முதல்ல மஜாக்காக தான் இதை ஆரம்பித்தேன், ये सिगरेट तो मैं स्टाइल के लिए पी रहा था, நான் இது ஸ்டைலுக்காக தான் ஆரம்பித்தேன், लेकिन मैं अभी इसे छोड़ना चाहता हूँ, इससे मेरा परिवार बर्बाद हो गया, लेकिन ये मुझसे नहीं छूट रहा है। ஆனா இன்னைக்கு நான் இதை விடுறதுக்காக முயற்சி பண்றேன், என்னுடைய முழு குடும்பமும் நஷ்டமாகி விட்டது, ஆனாலும் இதனை விட முடியவில்லை. ऐसा ही लोगों को फंसाता है। சாத்தான் இப்படித்தான் மனிதர்களை மாட்ட வைக்கிறான். मेरा बाइबल कहती है पाप करने वाला व्यक्ति पाप का गुलाम बन जाता है। வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. पहला वो थोड़ा में शुरू करता है, बाद में उसमें पूरा डुबा लेता है। முதலாவது அது கொஞ்சமாக ஆரம்பிக்கும், பின்பாக அது உங்களை மூழ்கடித்து விடும். बहुत सारे जवान लोग तो अपने दोस्त के साथ पहला बियर पीने नहीं जाते, चखना खाने के लिए जाते हैं। पहले முதலாவது अनेक பேர் बहुत सारे जवान लोग बियर पीने नहीं जाते हैं, उनके अपने दोस्तों के साथ चखना खाने के लिए जाते हैं। முதலாவதாக अनेक சிறு வாலிபர்கள் தங்களுடைய நண்பர்களிடத்துல பியர் குடிக்கணும்னு போறது இல்ல, அங்க பியர் குடிக்கும் போது அங்க மத்தவங்களோட இருக்கிற கடலை போன்ற சக்னா போன்ற சாப்பாடு அதுதான் சாப்பிடுறதுக்காக சொல்லுவார்கள். 2 साल के बाद देखा तो उनसे बड़ा शराबी ये बन जाता है। 2 வருடத்துக்கு பிறகு அவனை விட இவன் பெரிய குடிகாரனாக மாறிவிடுகிறான். इस तरीके से शैतान लोगों को पापों में फंसाता है। இப்படி தான் சாத்தானானவன் நபர்களை மாட்ட வைக்கிறான். लेकिन परमेश्वर की शक्ति क्या करती है? தேவனுடைய வல்லமை என்ன செய்கிறது என்றால், परमेश्वर की शक्ति ये सब आदतों से उनको छुड़ाता है। இப்படிப்பட்ட கெட்ட காரியங்களிலிருந்து தேவனுடைய வல்லமை விடுதலை செய்கிறது. और लोगों के जीवन में अच्छा सुधार और अच्छी चीज को ले आता है। மக்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் நல்ல காரியங்களையும் கொண்டு வருகிறது. मैं बहुत सारे लोगों को जानता हूँ जिनको प्रभु यीशु मसीह ने शराब पीने की आदत से छुड़ाया है। அநேகரை அறிந்திருக்கிறேன், அவர்கள் தேவனை அறிந்த பிறகு இப்படிப்பட்ட குடியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். मेरे पिताजी खुद पहले प्रभु यीशु मसीह को जानने के पहले जो है शराब पीने की आदत में फंसे हुए थे। என்னுடைய தகப்பன், என்னுடைய சொந்த தகப்பனானவர் தேவனை அறிவதற்கு முன்பாக குடியின் பிடியிலே மாட்டியிருந்தார். लेकिन यीशु मसीह के पास आने के बाद प्रभु यीशु मसीह ने उनको शराब पीने की आदत से छुटकारा दिया है। இயேசு இடத்தில் வந்த போது இயேசு அவர் குடியின் பிடியிலிருந்து முழுமையாக விடுதலை கொடுத்தார். मेरे प्रिय लोगों, शैतान के कामों को नष्ट करने के लिए मेरा प्रभु यीशु ये दुनिया में आया है करके लिखा है। பிரியமானவர்களே, சாத்தானின் பிடியை சாத்தானை நஷ்ட பண்ணுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். प्रभु यीशु मसीह शैतान के ऊपर विजय पाया है। இயேசு
சாத்தானை ஜெயித்திருக்கிறார். बाइबल में एक मनुष्य के बारे में बताया गया है வேதத்திலே ஒரு மனிதனை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறது. और उस मनुष्य के ऊपर शैतान था. அந்த மனிதனின் மேலே சாத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். उस मनुष्य के बारे में बाइबल क्या कहती है? அந்த மனிதனை பற்றி இந்த பைபிள் என்ன சொல்கிறது वो என்றால், घर के अंदर नहीं रह पाता था, அவன் வீட்டிலே அவனால இருக்க முடியாது. वो कब्रिस्तान में रहता था. அவன் கல்லறைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். लोग बड़े जंजीर से उसे बांधते थे, மக்கள் அவனை சங்கிலினால் கட்டி வைத்திருப்பார்கள். लेकिन उन जंजीर को भी वो तोड़ के भाग जाता था. ஆனால் இவன் அந்த சங்கிலியையும் உடைத்துக் கொண்டு அவன் கிளம்பி விடுவான். कपड़ा नहीं पहना रहता था அவன் துணி அவனால உடுக்க முடிவதில்லை. और वो पत्थर लेकर अपना ही शरीर को घायल करके बैठ அவன் கல்லை எடுத்து தன்னுடைய சரீரத்தை அதிக முறை காயப்படுத்திக் एक கொண்டிருப்பான். बार ये आपने प्रभु यीशु मसीह से मिला. ஒரு தடவை இவன் இயேசுவை பார்க்க முடிந்தது. यीशु को देखते ही इसके अंदर का शैतान चिल्लाने लगा. இயேசுவை பார்த்ததில் உள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த சாத்தான் சத்தமிட ஆரம்பித்தான். शैतान कहने लगा, समय से पहले मैं सताने के लिए आप क्यों आ गए? சாத்தான் சொல்ல ஆரம்பித்தான், நேரத்துக்கு முன்பாக என்னை வந்து ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்? प्रभु यीशु ने कहा, तू इस व्यक्ति को छोड़ के निकल जा. ஆனால் இயேசு சொன்னான், இவனை விட்டு நீ கிளம்பி விடு. तुरंत वो आदमी ठीक हो गया உடனே இந்த மனிதன் சரியானான். और वो अच्छा कपड़ा पहनकर समाज के सामने बैठा था. அவன் நல்ல துணி உடுத்து சமூகத்தின் முன்பாக நடமாட ஆரம்பித்தான். हाँ प्रिय लोगों, शैतान के कामों को नष्ट करने के लिए प्रभु यीशु मसीह दुनिया में आया சாத்தானுடைய வேலைகளை நஷ்டப்படுத்தத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். और बाइबल कहती है வேதவசனம் சொல்லுகிறது, प्रभु यीशु मसीह ने क्रूस पे शैतान के सिर को कुचल दिया है. வேதவசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். अगर आप यीशु को विश्वास करके यीशु के पास आ जाएंगे तो நீங்கள் இயேசுவை நம்பி அவரிடத்தில் வருவீர்களானால் शैतान आपका कुछ भी नुकसान नहीं कर सकता. சாத்தான் உங்களை கொஞ்சமும் நஷ்டப்படுத்த முடியாது, அழிக்க முடியாது. शैतान आपको देख के भागने लगेगा. சாத்தான் உங்களை பார்த்து ஓட ஆரம்பிப்பார். मेरा बाइबल कहती है என்னுடைய வேதவசனம் எப்படி சொல்லுகிறது, यीशु के नाम के सामने शैतान चिल्लाकर भाग जाता है. இயேசுவின் பேருக்கு முன்பாக சாத்தான் சத்தமிட்டு ஓடி போவான். आज भी हम बहुतों के लिए प्रार्थना करते हैं, இன்று நாம் அனைவருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். शैतान से पीड़ित लोगों के लिए हम प्रार्थना करते हैं. சாத்தானி பிடியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். जब यीशु का नाम बोलने लगते हैं तो तुरंत उनके अंदर का शैतान चिल्लाकर भाग जाता है. இயேசுவின் பெயரை சொன்ன உடனே அவர்களிடத்தில் இருக்கிற சாத்தான் ஓடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். क्या आप ऐसा शैतान के बंधन में फंसे हैं? நீங்கள் அப்படி சாத்தான் பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? शैतान की बातों में आकर शराब पीने की आदतों में, सिगरेट पीने की आदतों में, गंदे कामों में आप फंसे हैं. சாத்தானின் பிடியினாலே நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதோ மற்றவர்கள் கெட்ட காரியங்களை செய்வதோ நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்களா? आज प्रभु यीशु आपको बुला रहा है, இயேசு இன்று உங்களை அழைக்கிறார். तुम मेरे पास आओ, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், मैं तुम्हें छुड़ाऊंगा, நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். शैतान के कामों को मैं दूर करूंगा, சாத்தானுடைய வேலைகளை நான் உங்களிடத்தில் தூரமாக்கி விடுவேன். शैतान के कामों को मैं नष्ट करूंगा, சாத்தானின் காரியங்களை நான் அழித்து விடுவேன். मैं तुम्हें एक नया इंसान बनाऊंगा, நான் உங்களை புது மனிதனாய் मैं மாற்றுவேன். तुम्हें आशीष दूंगा, உங்களை ஆசீர்வதிப்பேன். तुम्हारी जिंदगी बदल जाएगी. உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும். शराब पीने की आदतों से छुटकारा पा सकते हो. நீங்கள் குடிக்கிற உங்கள் பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். इस दुनिया में बहुत सारे लोग यीशु मसीह को स्वीकार करने के बाद ऐसे गंदे आदतों से छुटकारा पाए हैं. இந்த உலகத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தங்களுடைய கெட்ட காரியங்களை, கெட்ட வாழ்க்கையை விட்டு விட்டு நல்ல வாழ்க்கைக்கு மாறி இருக்கிறார்கள். फिर उनकी जिंदगी पूरा बदल गई है. அவருடைய வாழ்க்கை முழுமையாக மாறி இருக்கிறது. इसलिए आज आपको यीशु बुला रहा है. இன்று இயேசு உங்களை அழைக்கிறார். அதற்காக यीशु आपको छुड़ा सकता है. இயேசு உங்களுக்கு விடுதலை தர முடியும். शैतान के हाथों से यीशु आपको बचा सकता है, சாத்தானுடைய கையிலிருந்து இயேசு உங்களை காப்பாற்ற முடியும். क्योंकि यीशु ने शैतान के सिर को कुचल दिया है. ஏனென்றால் இயேசு சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார். तीसरा, प्रभु यीशु मसीह किसके ऊपर सामर्थ्य है? மூன்றாவது, இயேசுக்கு என்ன வல்லமை இருக்கிறது என்று பார்ப்போம். मेरा बाइबल कहती है वो हमें अनंत जीवन देने के लिए सामर्थ्य है. இயேசு நமக்கு நித்திய வாழ்வு கொடுப்பதற்கு அவருக்கு வல்லமை உண்டு. अनंत काल का जीवन. நித்திய காலத்தின் வாழ்க்கை. ये दुनिया का जीवन तो थोड़ा दिन का है. இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாளுக்காகத்தான். हम कितना साल के लिए दुनिया में जिएंगे? இந்த உலகத்தில் நாம் எத்தனை நாட்கள் நாம் வாழ முடியும்? 60 साल जिएंगे 60 வருஷம் வாழ்வோம், या 70 साल இல்ல जिएंगे. 70 வருஷம் வாழ்வோம். ताकत ज्यादा रहेगा तो 80 साल जिएंगे. ரொம்ப அதிகமா பலம் இருந்தா 80 வருஷம். बस ये दुनिया में हम इतना ही दिन जिएंगे. இவ்வளவு நாட்கள் தான் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியும். लेकिन प्रभु यीशु मसीह आपको एक ऐसा जीवन देने वाला ஆனால் है இயேசு உங்களுக்கு பின்பாக இப்படி ஒரு வாழ்க்கையை தரப்போகிறார். जिसका कोई अंत नहीं है. அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. उसको ये अनंत काल का जीवन बताया गया है. அதைத்தான் நித்திய வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. उसको ये स्वर्ग करके कहते हैं. அதைத்தான் இன்னொரு வார்த்தையில சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். एक ज्ञानी था, ஒரு ஞானி இருந்தார். उसके पास एक दिन एक गरीब आदमी आया அந்த ஞானி இடத்துல ஒரு ஏழை ஒரு நாள் வந்தார். और वो गरीब आदमी ज्ञानी के पास जाके कहने लगा, मेरे अंदर कोई शक्ति नहीं है, मुझमें मैं कुछ भी किसी में भी कामयाब नहीं हो रहा हूँ, मेरे पास कुछ नहीं है, मैं कुछ काम का नहीं हूँ. அவர் இப்படி சொன்னான், என்னிடத்தில் எந்த பலனும் இல்லை,
என்னிடத்துல எந்த ஒரு வல்லமை இல்லை, நான் இப்பொழுது கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்னிடத்துல நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னார். मेरा शरीर से भी कुछ काम नहीं हो रहा है, मैं जिंदा रह के कोई फायदा नहीं है. நான் என் சரீரத்துல கூட பலம் இல்ல, நான் இனிமேல் நான் உயிரோடு இருந்து ஒரு காரியம் பண்ண போறது இல்லை என்று சொன்னார். वो ज्ञानी ने उनसे पूछा, ठीक है मैं तुमको 5 रुपया देता हूं, अपना उंगली काट के दे दो. அவர் இப்படி சொன்னார். அந்த ஞானி அந்த மனிதனிடத்தில் இப்படி சொன்னார், சரி அப்படி என்றால் சரி, நான் உனக்கு 5 ரூபாய் தருகிறேன், உன்னுடைய விரலை வெட்டி எனக்கு தந்துவிடு. मेरा शरीर तो कुछ काम का नहीं है ना. உன்னுடைய சரீரம் ஒரு வேலைக்கு ஆகலல்ல, நீ அப்படி செய்து என்று விடு என்று சொன்னார். कहा नहीं नहीं मैं नहीं दे सकता. அவன் இப்படி சொன்னா, இல்ல இல்ல நான் தர முடியாது. ठीक है 50 रुपया देता हूं तो अपना एक हाथ काट के दे दे. அவர் இப்படி சொன்னா, பரவாயில்ல அப்ப நான் 50 ரூபாய் தரேன், நீ உன் கையை வெட்டித்தா. इसने कहा नहीं नहीं 50 के लिए नहीं दे सकता. அவர் இப்படி சொன்னா, 50 ரூபாய்க்கு எனக்கு கை தர முடியாது. ठीक है मैं 500 देता हूं, अपना एक पैर काट के दे दे. இல்லட்டா 500 ரூபாய் வேற உன் காலை வெட்டி எனக்கு தந்துரு. नहीं नहीं 500 के लिए पैर नहीं दे सकता. 500 நான் 500 ரூபாய்க்காக என்னுடைய காலை தர முடியாது. तब इसने कहा ठीक है मैं तुम्हें 5000 देता हूं, तो तुम अपना दोनों आंखें काट के दे दे. இல்லட்டா பரவாயில்ல 5000 ரூபாய் தரேன், 2 கண்ணு எனக்கு தந்துரு. नहीं 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 दे सकता. அவன் சொன்னா, நான் தர முடியாது. फिर उसने कहा मैं तुम्हें 5 लाख देता हूं, तुम अपना जान दे दे. அவர் இப்படி சொன்னா, உனக்கு 5 லட்சம் தரேன், உன்னுடைய உயிரை எனக்கு தந்துரு. क्या 5 लाख के लिए अपना जान दे दूंगा? 5 லட்சத்துக்காக எனக்கு உயிரை தந்துருவேன், नहीं दे सकता. நான் தர முடியாது. ये जान दुनिया में कितना दिन रहने वाला है? உன்னுடைய உயிர் எவ்வளவு நாள் இருக்க போகிறது? 60 साल 70 साल या 80 साल. 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம். हम इसको इतना महत्व देते हैं, நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். लेकिन प्रभु यीशु मसीह हमें एक जिंदगी देने वाला है. ஆனால் இயேசு நமக்கு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை கொடுக்க போகிறவர். हमें एक जान देने वाला है, நமக்கு ஒரு உயிரை கொடுக்க हमें போகிறவர். एक जीवन देने वाला है. நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறவர். और जीवन कितना साल का है? அந்த வாழ்க்கை எவ்வளவு நாளுக்குள்ளதா? अनंत काल का है. அது நித்திய காலத்தின் வாழ்க்கையாம். उसका कभी अंत नहीं होगा. அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவே கிடையாதா? मेरा प्रभु यीशु मसीह का एक नाम है. இயேசுக்கு இது ஒரு வல்லமை. यीशु मसीह का एक नाम है. இயேசுக்கு இன்னொரு பேர் உண்டு. वो अनंत काल का पिता है. அவருக்கு பேர் என்னவென்றால் அவர் நித்திய வாழ்க்கையின் தேவன். वो अनंत काल का पिता है. அவர் நித்திய வாழ்க்கையின் தேவன், முடிவில்லாத தகப்பன். முடிவில்லாத தகப்பன். वो जो भी आशीर्वाद देता है उसका कोई अंत नहीं है. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு எந்த ஒரு முடிவும் கிடையாது. लोगों वो अनंत जीवन आपको देने के लिए प्रभु यीशु मसीह आज आपको बुला रहा है. அந்த முடிவில்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் இயேசு உங்களை இங்கு அழைக்கிறார். और उस अनंत जीवन को पाने के लिए केवल यीशु ही एकमात्र रास्ता है. அந்த முடிவில்லாத வாழ்க்கையை பெறுவதற்கு இயேசு மாத்திரமே ஒரு வழி. प्रभु यीशु ने कहा मार्ग सत्य और जीवन मैं ही हूँ, मेरे बिना कोई स्वर्ग राज में नहीं जा सकता. இயேசு இப்படி சொல்கிறார், வழியும் சத்தியமும் ஜீவன் நான் தான், என்னை அன்றி ஒருவனும் சொர்க்கத்திற்கு வர முடியாது. पिता परमेश्वर ने दुनिया में एक ही रास्ता दिखाया है. பிதாவானவர் இந்த உலகத்திலே ஒரே ஒரு வழியை தான் காண்பித்தார். स्वर्ग जाने के लिए केवल एक ही रास्ता दिखाया है. சொர்க்கத்திற்கு போவதற்கு ஒரே ஒரு வழியை தான் காண்பித்தார். उन्होंने अनेक रास्ता नहीं दिखाया. அவர் अनेक வழிகளை அவர் காண்பிக்கவில்லை, एक ही रास्ता दिखाया. ஒரே ஒரு வழியை தான் वो காண்பித்தார். रास्ता प्रभु यीशु है. அந்த வழி இயேசுவானவரே. इसलिए उन्होंने कहा मार्ग सत्य और जीवन मैं हूँ. அதனால தான் அப்படி சொன்னார், வழி சத்தியம் ஜீவன் நான் தான். एक बार एक लोमड़ी ने एक बिल्ली से बात कर रहा था. ஒரு நரி பூனையை பார்த்து இப்படி சொன்னது, तेरा मम्मी ने तुझे खतरे से बचने के लिए कितना तरीका सिखाया है? உன்னுடைய அம்மா அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உனக்கு எத்தனை விதமான வழிகளை கத்து தந்திருக்காங்க அப்படி கேட்டதா. बिल्ली बोली एक ही रास्ता एक ही तरीका बताया है. இந்த பூனை சொல்லிச்சு, எங்க அம்மா எனக்கு ஒரே ஒரு வழி தான் சொல்லி கொடுத்தாங்க. शिकारी आएगा तो मैं पेड़ पर चढ़ जाऊंगा, बस एक ही रास्ता है. இந்த இப்படி சொன்னாங்க, ஏதாவது ஒரு என்னை வேட்டையாடுகிறவன் வந்தால் நான் உடனே மரத்துல ஏறி விடுவேன், இதைத்தான் எங்க அம்மா சொல்லி தந்திருக்காங்க. तब लोमड़ी बोलने लगी, அப்பொழுது அந்த நரி சொல்ல ஆரம்பித்தது, क्या रे तेरी मम्मी உன்னுடைய அம்மா எப்படிப்பட்டவங்க, तेरे को एक ही रास्ता दिखाया, உனக்கு ஒரே ஒரு வழி தான் சொல்லி தந்தாங்களா? मेरा मम्मी देखो என்னுடைய அம்மா பாருங்க, मुझे 100 तरीका बताया है. எனக்கு 100 வழி சொல்லி தந்திருக்காங்க. शिकारी आएगा तो मैं ऐसा कर सकता हूँ, நான் ஒருவேளை என்ன வேட்டையாடுறதுக்கு யாராவது வந்தா இப்படி நான் செஞ்சிருவேன், मैं ऐसा कर सकता हूँ, அப்படி செஞ்சிருவேன், मैं ऐसा उसको फंसा सकता हूँ, அவனை இப்படி மாட்ட வச்சிருவேன், मैं ऐसा उसको धोखा दे सकता நான் हूँ. அவனுக்கு இப்படி அவனை ஏமாத்திட்டு நான் ஓடிடுவேன். ऐसे बड़े बड़े ड्रिंक मार रहा था. அப்படி பெரிய பெரிய காரியங்களை தன்னை பீத்தி கொண்டது. तब अचानक शिकारी भी आ गया. அப்பொழுது உண்மையாகவே ஒரு வேட்டைக்காரன் வந்து விட்டான். ये बिल्ली को एक ही रास्ता मालूम था. இந்த எலிக்கு இந்த பூனைக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும். वो सीधा पेड़ के ऊपर चढ़ गया. அது உடனே தனக்கு தெரிஞ்ச வழியை கொண்டு மரத்து மேல ஏறிட்டு. लेकिन लोमड़ी के सामने 100 रास्ते थे. ஆனா இந்த நரிக்கு 100 வழி தெரியும். लेकिन समस्या ये है कौन सा तरीका को अपनाएं. ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா, எந்த வழியை கொண்டு இப்போ வேட்டைக்காரனை ஏமாத்தலாம்னு தெரியல. कौन सा अपनाएं, எந்த வழியை கொண்டு ஏமாற்ற, इस बात में उलझे रहा. இதுல அது குழம்பிட்டு இருந்து எதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு शिकारी आया, इसको पकड़ के लेके चला गया. அப்பொழுது அந்த வேட்டைக்காரன் வந்தா யோசிச்சுட்டு இருக்க
போயிட்டான். बस लोमड़ी की कहानी खत्म हो गई। அப்பொழுது அந்த நரியின் வாழ்க்கை முடிந்து விட்டது. प्रभु पिता परमेश्वर ने आपको एक ही रास्ता दिखाया है। தேவன் உங்களுக்கு ஒரே ஒரு வழியை தான் वो காண்பிக்கிறார். रास्ता प्रभु यीशु है। அந்த वழி இயேசு. स्वर्ग में जाने के लिए केवल एक ही रास्ता है। சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அது ஒரே வழி. वो प्रभु यीशु है। அது இயேசுதான். सबका मालिक एक नहीं है। सबका அனைத்து மனிதர்களுக்கும் முதலாளி ஒருவன் என்று இல்லை. एक ही मालिक सबका है। அது இப்படி ஒரே ஒரு முதலாளி தான் உங்கள் எல்லாருக்கும் உண்டு. फिर कहता हूँ सबका मालिक एक नहीं है। அது இப்படி அல்ல, எல்லாருக்கும் ஒரே ஒரு முதலாளி என்று. एक ही मालिक सबके लिए है। ஒரே ஒரு முதலாளி எல்லாருக்கும் என்று அது சொல்லப்பட வேண்டும். प्रभु यीशु है। அந்த முதலாளி இயேசு. वही आपको अनंत जीवन दे सकता है। அவர் தான் உங்களுக்கு நித்திய கால வாழ்க்கையை கொடுக்க முடியும். क्योंकि उन्होंने ही आपके पापों के लिए और मेरे पापों के लिए क्रूस पर कुर्बान हुआ है। ஏனென்றால் அவர் தான் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரித்தார். आपको अनंत जीवन दे रहा है। அவர் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுப்பார். आपको आज बुला रहा है। அவர் இன்று உங்களை அழைக்கிறார். तुम मेरे पास आओ। நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். मैं तुम्हें अनंत जीवन दूंगा। நான் உங்களுக்கு நித்திய கால வாழ்க்கையை கொடுப்பேன். इसके बाद प्रभु यीशु मसीह का अधिकार किसके ऊपर है? இதற்கு பின்பாக இயேசுவுக்கு என்ன வல்லமை உண்டு என்று பார்ப்போமானால் प्रभु यीशु मसीह को मौत के ऊपर अधिकार है। இயேசுவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் உண்டு. मरण के ऊपर उनका अधिकार है। மரணத்தின் மீது அவருக்கு அதிகாரம் உண்டு. ये दुनिया में मरण से नहीं डरने वाला कोई नहीं है। உலகத்திலே சாவை எதிர்த்து பயப்படாத மனிதன் ஒருவனே இருக்க முடியாது. कितना भी बड़ा प्रधानमंत्री हो, அவர் எவ்வளவு பெரிய பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி, अमेरिका देश का राष्ट्रपति हो, அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, या बहुत बड़ा बलवान हो, அவர் பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, सबको मौत के बारे में एक डर रहता है। எல்லாருக்கும் மரணத்தை குறித்த பயம் உண்டு. लेकिन मैं प्रभु यीशु मसीह के बारे में आपको बताना चाहता हूँ। இயேசுவை பற்றி உங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல வேண்டும். वो मौत को जीता हुआ एक ईश्वर है। அவர் மரணத்தை ஜெயித்த தேவன். वो मर के तीसरा दिन जी उठा हुआ यीशु है। அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்த தேவன். वो मौत के विरोध में चुनौती दिया हुआ यीशु है। அவர் மரணத்தை எதிர்த்து அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணின தேவன். ये दुनिया में बहुत सारे महान लोग आए, இந்த உலகத்திலே பெரிய மகான்கள் எல்லாம் வந்தார்கள். बड़े बड़े संत लोग आए, பெரிய பெரிய தியாகிகள் எல்லாம் வந்தார்கள். और अपना धर्म को आकर स्थापित किए। அவர்கள் வந்து தங்களுடைய மதங்களை ஸ்தாபித்தார்கள். लोगों के बीच में अपना सिद्धांत को फैलाए, மக்கள் மத்தியிலே தங்களுடைய கொள்கைகளை பரப்பினார்கள். और एक दिन वे सब मरे। எல்லாரும் ஒரு நாள் மரித்து விட்டார்கள். उनका कब्र आज भी बंद है। அவர்களுடைய கல்லறை இன்றும் பந்தாக இருக்கிறது. लेकिन प्रभु यीशु ये दुनिया में आए, ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். वो ये दुनिया में सेवा किए, இந்த உலகத்தில் அவர் சேவை फिर हमारे पापों के लिए मरे। அவருடைய பாவங்களுக்காக மரித்தார். मरने के बाद वो तीसरा दिन जी उठे हैं। மரித்த பிறகு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். हाँ प्रिय लोगों, பிரியமானவர்களே, आप प्रभु यीशु मसीह को विश्वास करेंगे तो आपको मौत से डरने की जरूरत नहीं है। நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்களுக்கு மரணத்தை குறித்து சாவை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि मेरा बाइबल कहती है जो मसीह में मरते हैं वे पहला जी उठेंगे। வேதவசனம் சொல்கிறது இயேசுவில் மரித்தவர்கள் முதலாவதாக உயிர் தெழுவார்கள் என்று. मेरा बाइबल दो प्रकार के मरण के बारे में बताती है। வேதம் இப்படி சொல்லி ரெண்டு விதமான மரணத்தை குறித்து சொல்கிறது. पहला शारीरिक मरण, முதலாவது சரீர பிரகாரமான மரணம். दूसरा हमारे आत्मा का मरण, இரண்டாவது நம்முடைய ஆத்மாவின் மரணம், हमारे प्राण का मरण। நம்முடைய உயிரின் மரணம். ये शरीर का मरण कैसा आया? இந்த சரீரத்தின் மரணம் எப்படிப்பட்டது? आदि मनुष्य आदम ने पाप किया, इस वजह से सबके जीवन में आ गया। முதலாவது மனிதன் ஆதாம் செய்த பாவத்தினால இந்த சரீர மரணம் வந்தது. पाप के कारण ये सबके ऊपर लागू हो गया। இது பாவத்தினால எல்லார் மேலே இது அமுத்தப்பட்டது. लेकिन और एक मरण है, இன்னொரு மரணம் உண்டு. ये दुनिया से गुजरने के बाद है वो। அது இந்த உலகத்தை விட்டு நாம் சென்ற பிறகு வருகிற उसके மரணம். बारे में बाइबल कहती है वो दूसरी मृत्यु है। அந்த மரணத்தை குறித்து வேதவசனம் இரண்டாவது மரணம் என்று சொல்கிறது. और उसके बारे में बाइबल कहती है वो आग और गंधक से भरा हुआ समुद्र है। அது இப்படி சொல்லுகிறது அந்த மரணத்தை குறித்து. அந்த மரணம் பெரிய அக்னியும் கந்தகத்தினால் எரிகிற கடலினாலே உண்டாகிற மரணம் என்று. और उस दूसरी मृत्यु से हम सबको बचाने के लिए प्रभु यीशु सामर्थ है। அந்த இரண்டாவது மரணத்திலிருந்து காப்பாற்ற இயேசு வல்லமை உள்ளவர். उसी को हम सब नरक करके कहते हैं। அந்த கடலை தான், அந்த அக்னியின் கடலை தான் நாம் நரகம் என்று சொல்கிறோம். और उस नरक में जाने वाला व्यक्ति दोबारा वापस नहीं आ सकता। அந்த நரகத்திற்கு செல்கிறவன் திரும்ப அங்கிருந்து வெளியே வர முடியாது. मेरा बाइबल कहती है वो बड़े वेदना से भरा हुआ जगह है। அந்த என்னுடைய வேதவசனம் அதை இப்படி சொல்கிறது, அது மிகுந்த வேதனையுள்ள இடம் என்று. वहाँ पर शैतान का पूरा भीड़ रहता है அந்த நரகத்திலே சாத்தானின் முழு கூட்டம் அங்கே நிரம்பி இருக்கும். और दुष्ट लोगों का
भीड़ उसमें रहता है, கெட்டவர்களின் கூட்டமும் அங்கேதான் இருக்கும். वहाँ का आग कभी नहीं बुझेगा, அங்க இருக்கிற அந்த அக்கினி எப்பொழுதும் அது மறைவதில்லை, அது அழிவதில்லை. और उसमें कीड़ा भी डाल दें तो भी वो जल के राख नहीं होगा, அந்த அக்கினியிலே புழுவை போட்டாலும் அது புழு சாகாது. वो हमेशा के लिए उसमें तड़पते रहेगा. அந்த புழு எப்பொழுதும் அங்கே துடிதுடித்து கொண்டுதான் இருக்கும், தவிர சாகாது. के बाद कोई भी बाहर नहीं आ सकता. அங்கே ஒரு முறை சென்ற பொழுது அங்க இருந்து வெளியே வரவே முடியாது. तो वहाँ पर हमेशा के लिए तड़पते रहना होगा. அங்கே செல்கிற ஒவ்வொன்றும் எப்பொழுதும் ஒருவேளை முடியாமல் அங்கே துடித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். मेरा बाइबल कहती है वहाँ रोना रहेगा और दांत पिसना रहेगा. அங்க இப்படி சொல்லுகிறது வேதவசனம், அங்கே செல்கிறவருக்கு அழுகை உண்டு, பற்கடிப்பு உண்டு. एक बार एक पासवान के पास एक जवान लड़का गया, ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு வாலிப பையன் சென்றான். और उसने उनसे पूछा आप नरक के बारे में थोड़ा समझा कर बताइए. அப்படி சொன்னா நீங்க கொஞ்சம் நரகத்தை பத்தி கொஞ்சம் நல்லா எங்களுக்கு சொல்லுங்களேன். तब पासवान के सामने एक मोमबत्ती जल रही थी. அப்பொழுது அந்த பாஸ்டர் முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தி எழுந்து கொண்டே இருந்தது. पासवान ने कहा तुम पहला इस मोमबत्ती के ऊपर हाथ लगाओ. அப்போ இப்ப சொன்னா அந்த பாஸ்டர் இப்படி சொன்னா இந்த மெழுகுவர்த்தி மேல உங்களுடைய கையை வைங்க. तब ये लड़का ने कहा नहीं नहीं मैं नहीं कर सकता. அப்படி சொன்னா நான் இது மேல கை வைக்க முடியாதுப்பா. क्यों नहीं कर सकता? கேட்டா யாப்பா? क्योंकि जल जाएगी. அவர் சொன்னார் எரிஞ்சு வச்சமே எரிஞ்சு போயிடும், मुझे गर्म लगेगा, எனக்கு சூடா இருக்கும், मुझे मेरा हाथ जल जाएगा. என்னோட கை எரிஞ்சு போகும். तब ये पासवान ने कहा பாஸ்டர் சொன்னாரு ये मोमबत्ती का जो आग है उसके ऊपर तुम हाथ नहीं लगा सकता, वो जल जाएगा. तो இந்த மெழுகுவர்த்தின் மேல எரிகிற அந்த அக்கினி மேல நீ உன் கையை வைக்க முடியலனா नरक कितना बड़ा आग से भरा हुआ समुद्र है. நரகம் இப்படிப்பட்ட அக்கினியால நிறைந்திருக்கிற அது ஒரு கடல். आग और गंधक से भरा हुआ समुद्र है. அது அக்கினினாலும் கந்தகத்தினாலும் நிரம்பி இருக்கிற கடல். तो उसमें का आग कितना भयंकर होगा. அது எப்படிப்பட்ட பயங்கரமான நெருப்பா இருக்கும். हाँ प्रिय लोगों, नरक कितना वेदना से भरा हुआ जगह है. பிரியமானவர்களே, அது நரகமானது மிகுந்த வேதனையால் நிரம்பி இருக்கிற இடம். लेकिन प्रभु यीशु मसीह ये दूसरी मृत्यु जो नरक है इसमें से आग को बचाने की शक्ति रखता है. ஆனால் இயேசுவுக்கு இப்படிப்பட்ட நரகத்திலிருந்து விடுதலை தருவதற்கு வல்லமை உண்டு. आज आपको उसके बारे में डरने की कोई जरूरत नहीं है. உங்களுக்கு அதை பற்றின பயம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. प्रभु यीशु मसीह आपको एक मौका दिया है. இயேசு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். आज यीशु को विश्वास कीजिए. இன்று நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். उन्होंने कहा है जो मुझे विश्वास करता है चाहे वो मर भी जाए तो भी जिएगा. இயேசு இப்படி சொல்கிறார், என்னை நம்புகிறவன் ஒருவேளை மரித்தாலும் அவன் பிழைத்துக் கொள்வான். यीशु मसीह को विश्वास करने वाला व्यक्ति मरने के बाद उस अनंत काल का जीवन को प्राप्त करेगा. இயேசுவை நம்புகிறவன் மரித்த பின்பு அந்த நித்திய வாழ்க்கையை அடைந்து கொள்வான். उसको उस नरक में जाने की कोई जरूरत नहीं पड़ेगी. நரகத்திற்கு செல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியம் அந்த மனிதனுக்கு இருக்காது. और इसके बाद हम देखते हैं இதன் முன்பாக நாம் பார்ப்போமானால் प्रभु यीशु पिता परमेश्वर ने ये सारे सामर्थ्य जो यीशु मसीह को दिए थे उसे हमको भी देने वाला है. இதற்கு பின்பாக இன்னொரு காரியம் என்னவென்றால் இயேசுவுக்கு தேவன் கொடுத்த எல்லா வல்லமை எல்லா சக்தியையும் இயேசு நமக்கும் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். लूका रचित समाचार 10वां अध्याय उसमें 19वां वचन में आप देखिएगा. லூகாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. इसे मैं आपके लिए पढ़ना चाहता हूं. உங்களுக்காக அதை படிக்க விரும்புகிறேன். देखो मैंने तुम्हें सांपों और बिच्छुओं को रोकने का और शत्रु के सारे सामर्थ्य पर अधिकार दिया है. இது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். किसी वस्तु से तुम्हें कुछ हानि नहीं होगी. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. पिता परमेश्वर ने प्रभु यीशु मसीह को सामर्थ्य दिया था. தேவன் இயேசுவுக்கு சக்தியை கொடுத்தார். पवित्र आत्मा के द्वारा वो सामर्थ्य था. பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்ட வல்லமை. उस सामर्थ्य को पाने के बाद प्रभु यीशु मसीह दुनिया में भलाई करते हुए घूम रहे थे. அந்த வல்லமை பெற்ற பின்பு இயேசு இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். लोगों को अच्छा करते हुए घूम रहे थे. உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கு நல்லது செய்து கொண்டு சுற்றி திரிந்தார். कुष्ठ रोगी को चंगा करते हुए घूम रहे थे. ரோகம் பிடித்தவர்களுக்கு குணமாக்கி அவர் சுற்றி திரிந்தார். और जिनको पैर नहीं था उनको पैर दिए. யாருடைய கால்கள் சரியானதாக இல்லாமல் இருந்ததோ அவர்களுக்கு கால் கொடுத்தார். जिनको कान नहीं था जो बहरे थे उनको सुनने का ताकत दिए. செவிடர்களுக்கு கேட்கும்படியான திறனை கொடுத்தார். उन्होंने अंधे को दृष्टिदान दिया. கண் குருடர்களுக்கு அவர் பார்வை அளித்தார். जो सूखे हाथ वाले थे उनको उनका हाथ को सही किया. கை சூம்பி போனவர்களுக்கு அவருக்கு நல்ல கையை கொடுத்தார். और उन्होंने कभी कभी मुर्दे को भी जिलाया है. சில நேரங்களில் மரித்தவர்களை அவர் உயிர்ப்பித்தார். और यही सामर्थ्य को प्रभु आपको भी देना चाहता है. இதே வல்லமையை இயேசு உங்களுக்கு தர விரும்புகிறார். इस सामर्थ्य को आप कैसा पा सकते हैं? இந்த வல்லமையை நீங்கள் எப்படி பெற முடியும்? मेरा बाइबल कहती है என்னுடைய வேதவசனம் சொல்கிறது, जब तुम पवित्र आत्मा पाओगे நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது तब तुम सामर्थी होकर அப்பொழுது நீங்கள் வல்லமை அடைந்து यरूशलेम में, எருசலேமிலும் यहूदिया में யூதேயாவிலும் और समारिया में சமாரியாவிலும் और पृथ्वी के अंतिम छोर तक பூமியின் எல்லை எங்கும் मेरे
गवाह बनोगे, என்னுடைய சாட்சியாய் மாறுவீர்கள். मतलब तुम मेरा सामर्थ को प्रकट करोगे। இதற்கு அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். जैसा यीशु लोगों का अच्छा करते हुए घूम रहे थे, वैसा आप भी लोगों के जीवन में अच्छा करेंगे। இயேசு இந்த மக்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்தது போல நீங்களும் மக்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியும். जैसा यीशु ने बीमारों पर हाथ रखते ही वे ठीक हो गए, वैसा आप भी कर सकते हैं। நீங்கள் இயேசு எப்படி வியாதிப்பட்டவர்களை கை வைக்கும்போது குணமானதோ அப்படியே நீங்களும் கை வைக்கும்போது குணமாகும். जैसे शैतान ने यीशु को देखकर चिल्ला के भाग रहा था, वैसा आप कुछ जब शैतान देखेगा तो वो चिल्ला कर भागेगा। சாத்தான் எப்படி இயேசுவை பார்த்த பொழுது பயந்து ஓடினதோ அதே போல உங்களையும் பார்த்து ஓடுவான். क्योंकि वो पवित्र आत्मा का अभिषेक आपके अंदर प्रभु देगा। ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கார். हाँ प्रिय लोगों, பிரியமானவர்களே, वो आपको पवित्र आत्मा का अभिषेक के द्वारा अपना सामर्थ्य देंगे। இயேசு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தன்னுடைய வல்லமை உங்களுக்கு கொடுப்பார். क्या आप उस सामर्थ्य को पाने के लिए तैयार हैं? நீங்கள் அந்த வல்லமையை அந்த சக்தியை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? आप यीशु की जैसा बदलना चाहते हैं? நீங்களும் இயேசுவை போல மாற விரும்புகிறீர்களா? क्या आप भी लोगों को भलाई करना चाहते हैं? நீங்களும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று आप விரும்புகிறீர்களா? भी शैतान को जीतना चाहते हैं? நீங்களும் சாத்தானை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? क्या आप भी मरण के ऊपर अधिकार पाना चाहते हैं? நீங்களும் மரணத்தை மீது ஜெயம் கொள்ள விரும்புகிறீர்களா? आज उस पवित्र आत्मा का अभिषेक को प्राप्त कीजिए। என்று நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்களானால் बाइबल में से मैं एक व्यक्ति को आपको बताना चाहता हूँ। பைபிளில் இருந்து ஒரு மனிதனை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். वो प्रभु का सामर्थ को पाने के पहले एकदम डरपोक था। அவர் தேவனுடைய வல்லமை சக்தியை பெறக்கு முன்பாக ரொம்ப ஒரு பயந்தாங்குழி. उनका नाम पत्रस है அவருடைய பெயர் பேதுரு. और वो पहला एक नौकरानी के सामने यीशु मसीह की इनकार किया था। அவர் முதலாவது ஒரு மனிதனை பற்றியிலே இயேசுவை பற்றி அவர் மறுதலித்தார். एक नौकरानी के सामने यीशु के बारे में इनकार किया। ஒரு வேலைக்காரன் முன்னாடி இயேசுவை பற்றி அவர் மறுதலித்தார். एक बार नहीं 3 बार इनकार किया। இப்படி இல்ல 3 தடவை அவர் மறுதலித்தார். और कुछ भी बात होता है तो वो जाके तुरंत छुप जाता था। ஏதாவது பேசினாங்களா உடனே பேர் ஒளிந்து கொள்வார். इतना डरपोक इंसान था। இப்படிப்பட்ட பயந்தாங்குழியானவர் लेकिन पवित्र आत्मा का अभिषेक पाने के बाद பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர் பெற்ற பொழுது बड़े बड़े अधिकारी लोगों के सामने खड़े होकर बात करने लगा। பெரிய பெரிய அதிகாரி முன்பாக தைரியமாக அவர் பேச ஆரம்பித்தார். और उनको उंगली दिखाकर कहने लगा, जिस यीशु को तुमने सूली पर चढ़ाया है, परमेश्वर ने उनको मरे हुए में से जिलाया है। அவர் கையை நீட்டி இப்படி சொல்ல ஆரம்பித்தார், சிலுவையிலே நீங்கள் யாரை கொலை செய்தீர்களோ அந்த இயேசுவை தேவன் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார் என்று. उसके लिए हम गवाह हैं। அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்றார். इतना बड़ा हिम्मत उसको कहां से आ गया? இப்படிப்பட்ட தைரியம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? इतना बड़ा ताकत उसको कहां से आ गया? இப்படிப்பட்ட சக்தி அவருக்கு எங்க இருந்து வந்தது? उसने पवित्र आत्मा का अभिषेक पाया। அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைத்தது. और पवित्र आत्मा का अभिषेक पाते ही அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற உடனே उनके अंदर का सारा डर गायब हो गया। அவருக்கு முன்பாக உள்ளாக இருந்த எல்லாவித பயம் போய்விட்டது. और फिर उसके जीवन में आप देखिए, कोई कुछ बोला नहीं, मैं किसको उल्टी काटने लगता हूँ। அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீர்களானால் उनका वो वे चल के जा रहे थे, அவர் நடந்து சென்றார். उनका परछाई पड़ते ही बीमार लोग संगी पे हो जाते थे। அவருடைய நிழல் பட்டு மக்களுக்கு வியாதி எல்லாம் குணமாக ஆரம்பித்தது. इसलिए बीमार लोगों को उनके रास्ते में ले जाकर छोड़ देते थे। வியாதி பட்டவர்கள் அவர் நடந்து செல்கிற வழியிலே கொண்டு ஆட்கள் விட்டு விட ஆரம்பித்தார்கள். इनको प्रार्थना करने की जरूरत नहीं पड़ी, அவர் ஜெபம் பண்ணணும் கூட அவசியம் இல்லாம उनके ऊपर हाथ रखने की जरूरत नहीं पड़ी, கையை கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிட்டு, छूने की जरूरत नहीं पड़ी। தொட வேண்டிய அவசியம் இல்லாம போயிட்டு, बस इनका छाया लगते ही, परछाई लगते ही तुरंत वे ठीक हो जाते थे। அவருடைய நிழல் பட்ட உடனே அங்கிருந்து வியாதியஸ்தர்கள் குணமடைய इतना बड़ा ஆரம்பித்தார்கள். सामर्थ्य व्यक्ति बन गया। அவர் இப்படிப்பட்ட சக்தி உள்ளவராய் மாறிவிட்டார். ये कैसा उसको मिला? இது எப்படி கிடைத்தது? पवित्र आत्मा का अभिषेक के द्वारा। பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே கிடைத்தது. एक बार उसने जो है मरा हुआ एक व्यक्ति को भी जिलाया है। ஒரு முறை மரித்த ஒரு நபரை கூட அவர் உயிரோடு எழுப்பினார். इसलिए प्रभु यीशु मसीह ने कहा, जो मुझे विश्वास करता है वो ये काम भी करेगा, इससे बढ़कर भी करेगा। இதனால் இயேசு சொல்கிறார், என்னை நம்புகிறவன் இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் மட்டுமல்ல, இதுல சொல்லப்படாத பெரிய காரியங்களை இவன் செய்வான். जो पवित्र आत्मा का अभिषेक पाया है, वो प्रभु यीशु मसीह ने जो काम किया है उससे ज्यादा करेगा। இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன் என்னை மட்டுமல்ல என்னை விடையும் பெரிய காரியங்களை செய்வான். आज इतना बड़ा सामर्थ्य आप पाने के लिए चाहते हैं क्या? இன்று நீங்கள் இப்படிப்பட்ட சக்தி பெற விரும்புகிறீர்களா? ये प्रभु आपके एक मौका दे रहा है, இயேசு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். आपके लिए एक सुनहरा मौका है। இது உங்களுக்கு ஒரு தங்கமான ஒரு வாய்ப்பு. आप इसे इस्तेमाल कर लीजिएगा। இதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். आज इस अभिषेक को प्रभु से मांगिएगा। இந்த அபிஷேகத்தை நீங்கள் கடவுள் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். इस सामर्थ्य को पाने के लिए हमें क्या करना चाहिए? இதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? मेरा बाइबल कहती है, என்னுடைய வேதவசனம் சொல்கிறது, मांगेंगे तो हमें मिल जाएगा। பைபிள் வேதவசனம் இப்படி சொல்கிறது, நீங்க கேட்டா அது உங்களுக்கு கிடைச்சிரும். कैसा मांगना चाहिए? எப்படி கேட்கணும்? विश्वास के साथ मांगना चाहिए। நீங்கள் விசுவாசத்தோட கேட்கணும். इसलिए प्रिय लोगों, இதனால பிரியமானவர்களே, आज आप बस विश्वास कीजिए, இன்று நீங்கள் விசுவாசியுங்கள். प्रभु मुझे देगा करके विश्वास कीजिए। இயேசு
உங்களுக்கு தருவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். यीशु का वो सामर्थ को, परमेश्वर का सामर्थ को आप पा सकते हैं. இயேசு நீங்க கேட்ட உடனே அவருடைய வல்லமை பெற நீங்கள் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர்கள். अभी हम बीमार व्यक्ति के लिए प्रार्थना करना चाहते இப்பொழுது हैं. நாங்கள் வியாதிப்பட்ட மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம். अभी आपसे हम विनती करते हैं, जो घर में बैठे हैं उनसे भी विनती करते हैं, जो मैदान में बैठे हैं उनसे भी विनती करते हैं, अगर आप में कोई बीमार हो तो अभी हमारे सामने आइएगा. இப்பொழுது நாங்கள் உங்களிடத்துல ஒரு வேண்டுதல் செய்கிறேன். ஒருவேளை நீங்கள் வீட்டிலே இருக்கலாம், இல்லாட்டி அந்த மைதானத்தில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வியாதி இருந்தால் நீங்கள் எங்கள் முன்பாக வரும்படியாக இப்பொழுது நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். अभी हम आपके लिए प्रभु यीशु मसीह के नाम से प्रार्थना करने वाले இப்பொழுது हैं. நாங்கள் இயேசு நாமத்தினால உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். प्रभु यीशु मसीह ने हमें वो सामर्थ्य दिया है. இயேசு அந்த வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். यीशु मसीह ने हमें अभिषेक किया है. இயேசு அதுக்காக எங்களை அபிஷேகித்திருக்கிறார். मैं भी पहला एक डरपोक इंसान था. நான் ஒரு பயன் கொண்ட மனிதன் தான். मैं किसी आदमी से सीधा बात नहीं कर पाता था. மனிதர்களை பார்த்து நேராக கூட பேச மாட்டேன். मुंह देख के बात नहीं कर पाता था. முகம் பார்த்து பேச மாட்டேன். ऐसा आदमी था. நான் இப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன். लेकिन पवित्र आत्मा का अभिषेक पाने के बाद பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பின்பு अभी देखिए आप मैं मंच में खड़े होकर बात कर रहा हूँ. நீங்க பாருங்க, நான் இந்த மேடையில் நின்று தைரியமா பேசுகிறேன். प्रभु हमें सामर्थ्य दिया है बीमारों के लिए प्रार्थना करो करके. அதே மாதிரி தேவன் எங்களுக்கு நோயாளிக்காக ஜெபம் பண்ணுகிற வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். मात्र के प्रार्थना करते समय बीमार लोग चंगे हो जाते हैं. நாங்க ஜெபம் பண்ணும்போது வியாதிப்பட்ட மனிதர்கள் குணமடைகிறார்கள். इसलिए लोग हमारे पास प्रार्थना के लिए आते हैं. இதனால வியாதிப்பட்ட மனிதர்கள் எங்களோட ஜெபம் பண்ண வருகிறார்கள். इसलिए हम आपको आमंत्रित कर रहे हैं. அதனால நாங்கள் உங்களை வரும்படி வேண்டிக் கொள்கிறோம். आपको एक मौका मिल रहा है. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. आपका बीमारी दूर होने के लिए, உங்களுடைய வியாதி தூரமாக போவதற்கு, आपका बीमारी का कारण आपके लिए प्रार्थना करना हो, உங்களுக்கு வியாதிக்காக ஜெபம் பண்ண நீங்க விரும்புறீங்களா, समस्या के लिए प्रार्थना करना हो, உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்க ஜெபம் பண்ண விரும்புறீங்களா, परिवार में कुछ तकलीफ है उसके लिए प्रार्थना करना हो, குடும்பத்துல இருக்க பிரச்சனைக்காக நீங்க ஜெபம் பண்ண விரும்புறீங்களா, आप बहुत कमाते हैं लेकिन आपका कुछ बचत नहीं हो रहा है उसके लिए प्रार्थना करना हो, நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சேமிப்பதற்காக வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைச்சு ஜெபம் பண்ண விரும்புறீங்களா, आपकी जिंदगी में तरक्की नहीं मिल रहा है, உங்களுடைய வாழ்க்கையில் हो रहा है तो उसके लिए प्रार्थना करना हो, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று நீங்கள் நினைத்து அதற்காக ஜெபம் பண்ண விரும்புறீங்களா, इस सब प्रभु यीशु आपको देने के लिए आज तैयार है. இது எல்லாவற்றையும் இயேசு இன்று தர வல்லமையுள்ளவராக आज இருக்கிறார். उनके पास आइएगा. இன்று நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். प्रभु यीशु आपको बुला रहे हैं. இயேசு உங்களை அழைக்கிறார். चाहे आप घर के अंदर बैठे हो, நீங்க ஒருவேளை வீட்டிற்குள்ளாக இருக்கலாம், इस मैदान पर बैठे हो, இல்லாட்டி இந்த மைதானத்துல இருக்கலாம். आज यहाँ पर इस मंच के सामने आइएगा. நீங்கள் இந்த மேடை முன்பாக வாருங்கள். हम सब मिलकर आपके लिए प्रार्थना நாங்கள் करेंगे. அனைவரும் சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். आइएगा. நீங்கள் வாங்கள். यीशु आपको बुला रहा है. இயேசு உங்களை அழைக்கிறார். यीशु आपको बुला रहा है. இயேசு உங்களை அழைக்கிறார். यीशु आपको बुला रहा है. இயேசு தான் உங்களை அழைக்கிறார். और एक मौका शायद आपको नहीं मिल सकता. ஒருவேளை என் பின்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகும். आज ही प्रभु आपको ये मौका दिया है. இன்றுதான் இயேசு உங்களுக்கு இந்த வாய்ப்பு इस கொடுத்திருக்கிறார். मौके को इस्तेमाल कर लीजिए. இந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். शायद दोबारा ये मौका नहीं मिल सकता. பின்னாடி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமலே போயிட சான்ஸ் உண்டு. आज उनके पास आइए. இன்று நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். अगर आपको कुछ गलत आदतों से छुटकारा पाना है, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீங்களா, शराब पीने की आदतों से छुटकारा पाना है, குடியின் பிடியிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறீங்களா, या सिगरेट पीने की आदतों से छुटकारा पाना है, சிகரெட் குடிக்கிற ஆழத்துல இருந்து நீங்க விடுதலை பெற விரும்புகிறீங்களா, या कुछ नशीली पदार्थों को इस्तेमाल करने से छुटकारा पाना है, இல்ல போதைப் பொருள் உபயோகப்படுத்துகிற பழக்கத்துல இருந்து விடுதலை பெற விரும்புகிறீங்களா, हम उसके लिए भी प्रार्थना करेंगे. அதற்காக ஜெபம் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். प्रभु यीशु आपको छुड़ाएगा. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். आप आगे आइएगा. நீங்க முன்னாடி வாருங்கள். आप आगे आइएगा. நீங்க முன்னே வாருங்கள். आपको हम समय दे रहे हैं. நாங்கள் உங்களுக்கு நேரம் தருகிறோம். ये मौका दोबारा आपको नहीं मिलेगा. இந்த வாய்ப்பு பின்பாக கிடைக்காது. अभी देरी मत कीजिए. இல்ல நீங்கள் தாமதம் பண்ண வேண்டாம். शर्माइए मत. நீங்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आप प्रभु यीशु के सामने आए हैं. நீங்கள் இயேசுவுக்கு முன்பாக தான் வருகிறீர்கள். यीशु आपको बुला रहा है. இயேசு உங்களுக்கு அழைக்கிறார். यीशु आपको बुला रहा है. இயேசு உங்களை அழைக்கிறார். शैतान धीरे से आपके कान में बोलेगा, சாத்தான் அமைதியா உங்க காதுல சொல்லுவான், अभी लोगों के बीच में मत जाना. இந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீ போகாத, लोगों के बीच में मत जाना. இந்த கூட்டத்துக்கு முன்பாக நீ போகாத, तुम्हें कितना शर्मिंदगी होगी. எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். नहीं नहीं, शैतान के बात मत मानिए. நீங்க சாத்தானுடைய பேச்சை கொஞ்சம் கேட்காதீங்க. यीशु आपको बुला रहा है. இயேசு உங்களை அழைக்கிறார். यीशु आपको बुला रहा है. இயேசு உங்களை அழைக்கிறார். आज उनके पास आइए. நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். प्रभु यीशु आपको छुड़ाने के लिए तैयार है. இயேசு உங்களை விடுவிக்க ரெடியாக இருக்கிறார். प्रभु यीशु आपको छुड़ाने के लिए तैयार है. இயேசு உங்களை விடுவிக்க தயாராக वो இருக்கிறார். आपको छुड़ाएंगे. அவர் உங்களை விடுவிப்பார். अभी भाई लोग एक गाना गाएंगे. இப்பொழுது நம்மளுடைய சகோதரர்கள் பாடல் படிப்பார்கள். वो गाना गाते वक्त आप लोग प्रभु इस मंच के सामने आइएगा. அந்த பாடல் படிக்கும் போது நீங்கள் இந்த மேடையில வரும்படியாக நாங்கள் அழைக்கிறோம். यीशु मसीह देता खुशी
करे महिमा उसकी, पैदा हुआ बना इंसान, देखो भगा शैतान। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना इंसान, देखो भगा शैतान। आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन। गिरने वालों उठो चलो, यीशु बुलाता तुम्हें। गिरने वालों उठो चलो, यीशु बुलाता तुम्हें। छोड़ दो डरना, अब क्या मरना, हुआ है जिंदा यीशु मसीह। छोड़ दो डरना, अब क्या मरना, हुआ है जिंदा यीशु मसीह। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना इंसान, देखो भगा शैतान। आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन। गिरने वालों उठो चलो, यीशु बुलाता तुम्हें। गिरने वालों उठो चलो, यीशु बुलाता तुम्हें। छोड़ दो डरना, अब क्या मरना, हुआ है जिंदा यीशु मसीह। छोड़ दो डरना, अब क्या मरना, हुआ है जिंदा यीशु मसीह। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना इंसान, देखो भगा शैतान। आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन हालेलुया, आमीन। हम सब खड़े होंगे और प्रार्थना करेंगे। நாம் அனைவரும் எழுந்திருந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். Glory to Jesus, hallelujah. அனைவரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். प्रभु यीशु मसीह आज आपसे बात किया है। இயேசு உங்களிடத்திலே பேசினார் என்றால் शायद आज आप आगे आने में किचकिचाए होंगे, ஒருவேளை நீங்கள் முன்பாக வருவதற்காக வெட்கப்படலாம். लेकिन प्रभु यीशु आपका दिल को देखता है। ஆனால் இயேசு உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். आज उनका विश्वास कीजिएगा। நீங்கள் அவரை நம்புங்கள். आप जो आशीर्वाद की इच्छा करते हैं, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை आशीर्वाद वो जरूर आपको देगा। கண்டிப்பாக இயேசு உங்களுக்கு தருவார். प्रभु यीशु आपको छुड़ाएगा, இயேசு உங்களை விடுவிப்பார். प्रभु यीशु आपको बढ़ाएगा, இயேசு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். प्रभु यीशु आपको छुटकारा करेगा। இயேசு உங்களை விடுதலை செய்வார். आइए हम आंखें बंद करके प्रार्थना करेंगे। வாருங்கள் நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். हमारे स्वर्गीय पिता परमेश्वर, எங்களுடைய வானத்தின் பிதா தேவனே, आज आप अपने बच्चों के साथ अपने वचन के द्वारा बात किए इसलिए धन्यवाद प्रभु। உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே நீங்கள் உங்களுடைய வசனத்தினால் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். धन्यवाद करते हैं कि हर एक के दिल में आपने कार्य किया। நீ ஒவ்வொரு மத்தியிலே நீங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். प्रभु इनके दिल में गया हुआ ये वचन इनके जीवन में आगे बढ़कर क्रिया करें प्रभु। இவங்க இருதயத்தில் சென்ற இந்த வசனங்கள் வருகிற நாட்களிலே கிரியை செய்வதற்காக ஜெபிக்கிறோம். प्रभु आप इनके दिल के चाहत को पूरा कीजिए, இவருடைய இருதயத்தின் வாஞ்சையை நீங்கள் நிறைவேற்றுங்க. और आप इनसे बातें कीजिए। இவங்களோட நீங்கள் பேசுங்க. आज जो चीज की तलाश में ये लोग यहाँ आए हैं, எந்த காரியத்தை எதிர்பார்த்து வந்தார்களோ उस बात को पूरा होने के लिए आप मदद कीजिए। அது முழுமையாக நிறைவேற நீங்கள் உதவி செய்யுங்க. आपके हाथों में हर एक को समर्पित करते हैं ஒவ்வொருவரும் உங்கள் கரத்துல ஒப்புவிக்கிறோம். प्रभु। विशेष करके हम कल के सभा के लिए प्रार्थना करते हैं। தேவனே, நாங்கள் நாளைய விசேஷமாக நாளைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். आज के सभा को बहुत बेहतर तरीके से आशीर्वाद किए इसलिए धन्यवाद प्रभु। இன்றைய நாளின் கூட்டத்தை நீங்கள் விசேஷமாக ஆசீர்வாதம் தந்திருக்க அதற்காக நன்றி. हम यकीन करते हैं कल के सभा को इससे बेहतर तरीके से आप आशीर्वाद करेंगे। நாங்கள் இதை நம்புகிறோம். நாளை என்றும் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதித்து தருவீர் என்று सभी बातों को आपके हाथों में समर्पित करते हैं। முழுமையாக காரியங்களை உங்கள் கரத்துல ஒப்புவிக்கிறோம். हमारी सेवा में सेवा किए हुए हर एक जवानों को आपके हाथों में समर्पित करते இந்த हैं। சேவை செய்கிற ஒவ்வொரு வாலிபரும் கரத்துல ஒப்புவிக்கிறோம். इसका बहुतायत से उनको प्रतिफल मिलने पाए இதற்கு பதிலாக அதிகமாக ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைப்பதாக और उनके परिवार का आशीर्वाद कीजिएगा। அவர்களது குடும்பத்தை நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிங்க. आपके हाथों में समर्पित ஒரு करते हैं। கரத்துல ஒப்புவிக்கிறோம். हमारे सारे प्रार्थनाएं प्रभु यीशु के नाम से हम मांगते हैं। முழு ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். आमीन, ஆமென், आमीन। ஆமென்.
हालेलुया हालेलुया हालेलुया।